அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நம்மை நாம் எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அதுல குறிப்பாக தியானம் என்பது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல அது சரியானதாகவும் இருக்குது, ஆனால் பல கோணங்கள் இருக்கிறது. அப்போ தியானத்தினுடைய இன்னொரு கோணம் அப்படிங்கிறது நம்முடைய இன்ப துன்பங்களில் எதிலும் பாதிக்கப்படாமல் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு பெயரும் தியானம் என்று பொருள். அதாவது மகிழ்ச்சியில் ஒரு மனிதன் இருப்பதை விட சோகத்தில் துக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுதான் 90% அவருடைய வாழ்க்கையை வியாபித்துக் கொள்கிறது, அவர் வாழ்க்கையை இட்டு செல்கிறது. டோட்டலா ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னாக்க மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டத்தை விட சோகமான இருந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக இருப்பதாக மனம் எண்ணுகிறது. அதுதான் உண்மை. அப்போ ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவது அப்படி என்ற கலையை கற்றுக்கொள்கின்றவர் நிச்சயம் எந்த சூழலையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு அதை கடந்து விடுவார்கள். அப்போ அடிப்படையில் எப்படி துன்பத்தை எதிர்கொண்டு மனதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னாக்க இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும்னா முதலில் மகிழ்ச்சியாக இருக்கிறத முக்கியமாக கொள்ள வேண்டும். அதுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பயிற்சியை முதல்ல அது கொடுப்போம். அதன் பிறகு துணிச்சல், எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற துணிச்சல் வேண்டும். அதுக்கடுத்து தீர்வு. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் அதை எப்படி கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல்லா லைஃப்பை கொண்டுட்டு போறது, அடுத்தவர்களுக்கு தீர்வு சொல்லி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதுல ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஐயா அறிவொளி ஸ்டைல்ல அமரர் அறிவொளியில சொன்னா ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை. புரியுதா? ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை. எப்படின்னா அதுல இப்போ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல சுகர் இருக்கு, இப்போ ஆன்மீக ரீதியா சொல்றோம்னா ஒரே ஊர்ல விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க செய்யறது எல்லாம் விவசாயம் சார்ந்த தொழில் அல்லது வியாபாரம் சார்ந்த தொழில் செய்யறாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகன்னா முருகன். 2 பேருமே 3 பேருமே அங்க இருக்கிற எல்லாருமே முருகனை கும்பிடுறாரு. ஒரு மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முருகனை வணங்குகிறார்கள். ஒரு மாதிரி இருக்கவங்கலாம் ஒரே மாதிரி. அப்போ அதுல ஒருத்தன் என்ன வேண்டிட்டு இருக்கா, ஏற்கனவே இருந்த அந்த தானியத்தெல்லாம் காய வச்சு வத்தல் மிளகாலாம் போட்டு காய வச்சு இதை கொண்டு போய் விற்கணும், இறைவா இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். இன்னும் ஒருத்தர் என்ன பண்றாரு, இன்னைக்கு தான் நான் விதைச்சிருக்கேன், ஸோ நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு அவர் வேண்டுறாரு. அப்போ ஒரே மாதிரி இருக்கிற ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை, ஆனா வேண்டிக்கிறது ஒவ்வொரு மாதிரி. இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஃபேவரா பண்ணுவாரா அவருக்கு ஃபேவரா பண்ணுவாரா? எந்த சூழலிலும் எந்த காலகட்டத்திலும் இறைவன் யாருக்குமே தனிப்பட்ட முறையில ஃபேவர் பண்றதில்ல. அது இயற்கை இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். அதை கவனிப்பவர்கள் மனிதர்கள், அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு அதை மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த ஒரு சூழலுக்காகவும் தனி மனிதனுக்காக இறைவன் இயற்கையை மாற்றிக்கொள்வது கிடையாது. அப்போ இயற்கையோடு இயந்த வாழ்வே சிறந்த வாழ்வு. எப்படி இயற்கை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வதுதான் மிகச்சிறந்த வாழ்வாக இருக்கும், சரியான வாழ்வாக இருக்கும். அப்போ இது என்ன ஒரு ஸ்டைல்ல சொல்றோம்னா, ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற ஸ்டைல்ல இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறார். அன்கான்சியஸ் ஸ்டேஜ், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல அட்மிட் ஆயிடுறாரு. அட்மிட் ஆயிடனோடனே அவங்க ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. வெளியில் வந்து அவங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அழுதுகிட்டு நிற்கும்போது டாக்டர் வெளில வர்றாரு. டாக்டர் வெளில வந்துட்டு இங்கே யாருமா பிரியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க ஒய்ஃபு நான் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கிறாரு, ஆனால் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, பிரியா என்னை மன்னிச்சிடு, பிரியா என்னை மன்னிச்சிட்டு சொல்றாரு. ஒருவேளை உங்ககிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றீங்க,
அவர்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா ஒருவேளை திரும்பவும் கான்சி ஸ்டேஜுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப யோசிக்குது. ஏம்மா வாங்க அப்படின்றாரு. இல்ல சார் நிச்சயமா அவரு என்ன சொல்லியிருக்க மாட்டாருன்றாங்க. என்னம்மா நீங்க தான் பிரியா, உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. எப்படி இவ்வளவு உறுதியா உங்கள சொல்லலன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க கல்யாணம் ஆன புதுசுல நான் என்ன பண்றது ரொம்ப டயர்டான்னு தூங்கிட்டு இருந்தேன் ஈவினிங். அவரு வேலைக்கு போயிட்டு வந்தாரு. வந்த உடனே ஏய் பிரியா தண்ணி போடு அப்படின்னாரு. தண்ணி போனா உடம்பு டயர்டா இருக்கு போல இருக்கு, அதனால தண்ணி போடுன்னு சொன்னாரு. இந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தது. டக்குன்னு கோவத்துல என்ன பண்ணுது, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரு ஜர்க் ஆயிட்டாரு. ஏன்னா அப்பதான் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. என்ன பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னா, ஆஹ், கறி குழம்பு ஏன் வைக்கவில்லை என்ற கேட்ட கணவனை கட்டையால் அடிக்க கொன்ற மனைவி. பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அதை படிச்சுட்டு ஒரு வராரு. வந்தோடனே இந்த அம்மா கேக்குது, பாக்குறது கொஞ்சம் சொர்ணாக்க மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா கேட்க வந்தது எப்படின்னாக்க, என்னங்க உடம்பு சரியில்லையா, உடம்பு எப்படி இருக்கு, வந்த உடனே சுடுதண்ணி போட சொல்றீங்களே அப்படின்னு கேட்க முயற்சி பண்ணுது. தூக்கத்துல ஏஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, உடம்பு எப்படி இருக்குன்னு அவரு பயந்துட்டாரு. வேற ஏதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு அன்னைக்கு இல்லம்மா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாதானமா சொல்லி முடிச்சிட்டாரு. அன்னையில இருந்து பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல. வாங்கம்மா, போம்மா, சரிம்மா, இப்படிதான் இருக்கிறாரு. அதனால அந்த அம்மா சொல்லுது, என்ன அவர் வந்து அப்ப பேர் பேர் சொல்றதை நிறுத்தினதோட சரி, இது வரைக்கும் என்ன பேர் சொல்லியே கூப்பிட்டது இல்ல. அதனால பிரியா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமா என்னையா இருக்காது சார் அப்படின்னா. ஓ அப்படி சொல்றியா, ஆனா திரும்ப சொல்றாரு அவர் அடிக்கடின்னு. அப்புறம் வேற யார் இருக்கான்னு அப்புறம் அந்த மாதிரி சொல்லுது, எங்க வீட்டுல ஒரு வேலைக்கார அம்மா இருக்கு, ஒருவேளை அதுகிட்ட ஏதாவது கோபமா பேசியிருந்தாலும் சொல்றாருன்னு. அந்த அம்மா இருக்கு, யார் மாதிரினா ஆமா நான் வேலைக்கார அம்மா மெய்டா ஓகே வாங்க உள்ள போலான்னா அந்த அம்மா சொல்லுது, ஒழுங்கா ஒண்ணு போயிருக்கணும் இல்ல நின்று இருக்கணும். அந்த அம்மாட்ட அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்கணும், பிரியா மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாருமா அப்படின்னு. இல்லைங்க நிச்சயம் அது என்னையா இருக்காது. எப்படிம்மா நீயும் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு. ஐயா என்ன வந்து பிரியான்னு கூப்பிட மாட்டாரு, டார்லிங் கூப்பிடுவாரு. டார்லிங் தான் கூப்பிட்டாரு. அப்படியே இந்த அம்மா வீட்டுக்கார அம்மா ஜர்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குன்னு. இவங்க ரெண்டு பேர் தகராறுன்னு டாக்டர் இதெல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல அவரை அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்து கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும் அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா பேசிக்கிறாங்க. நானும் இல்லை, அப்ப என்ன நீயும் இல்லை, அப்ப பிரியா யாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அதை விட்டுருவோம். இந்த இடத்துக்கு வர்றதுன்னா ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை. பிரியாங்கிறவங்க 3 பேருமே ஒரே மாதிரி ஒரே பேரு, ஒரு மாதிரி இருக்கிறதுலாம் ஆனா அந்த 3 பேருமே பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தர் வந்து ஒய்ஃபா இருக்காங்க, ஒருத்தர் மெய்டா இருக்காங்க, இன்னொருத்தர் யாருன்னே தெரியல. அப்போ ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி, ஆனால் ஒரே மாதிரி இல்ல. பிரச்சனைகள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் வந்து கொண்டே இருக்கும். இது இயற்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல புரிந்து கொள்றதுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம் அண்ட் சாரோஸ்னஸ், ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது அப்படிங்கிற ஒரு கதை, அருமையான கதை. கடவுளோடு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கதை, சிறுகதை, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கதையை கேட்டு முடித்து உள்வாங்கிய பிறகு அந்த கதையை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் குடும்ப உறவுகளால் ஏற்படுகின்ற கவலைங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதுல என்ன பண்றாங்க, லக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து 50 வயது கடைந்த ஒரு கேரக்டர், வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மாத சம்பளம் அப்படின்னாக்க அரௌண்ட் ஒரு 32,000 35,000 கிட்டத்தட்ட இருக்கும். கையில வாங்குறது 30,000 ரூபாய் கையில வாங்குவாங்க. ஸோ அன்னைக்கு சம்பள நாள், கையில வாங்குறாங்க 30,000 ரூபாய். 30,000 வாங்கிட்டு அந்த சம்பளத்தை பார்க்குறாங்க. சம்பளத்தை பார்க்கும்போது, இந்த பணத்தை பார்க்கும்போது, அந்த பணத்துல அவங்க அவங்க பார்த்த உடனே அவங்க மைண்ட்ல வர்றது என்னன்னா, வீட்டு வாடகை, அடுத்தது கரண்ட் பில்லு, மளிகை ஜாமான் பில்லு, பால் பில்லு, இதெல்லாம் வருது. அதன் பிறகு அவங்களுடைய மகள், அவங்க மகள் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆனாலும் அந்த மகள் கல்யாணத்து வாங்கின கடன் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கடனை கட்டணும். அதன் பிறகு அவருடைய மகன் மகன் கல்யாணத்து வாங்கின கடன் அது தனியா இருக்குது. அது வந்து ஜுவல்லரியில வாங்கின கடன், அதை கட்டணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தை பராமரிக்கணும். அவங்களுக்கான செலவுகள், இது எல்லாமே வருது.
அதன் பிறகு அவருடைய கணவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பார், வேலைக்கு போகிறதில்ல, அவருக்கும் இதில் இருந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் பார்ப்பாங்க. இதை பார்த்தோடனே அப்போ தான் ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தாங்க. நான் வாங்கிய சம்பளத்தில் யார் யார் முகமோ தெரிகிறது என்னுடைய முகத்தை தவிர. அந்த அம்மா யோசிக்கும். ஒரு ஒரு 2-3 வருஷமா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளத்தில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு மாசத்துல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். அந்த பணத்தை மிச்சப்படுத்த முடியாது. அவங்க பார்த்துட்டு திரும்பவும் வந்து ரொம்ப அப்செட் ஆவாங்க. என்னடா அது இந்த வாட்டியும் போக முடியலையே அப்படின்னு ரொம்ப சோகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது தொடர்ச்சியாக அவங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு நாளாவது நாம் நினச்ச மாதிரி வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 30,000 எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. கிளம்பிட்டு அப்போ முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அந்த டைம் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேனோ அப்படி வாழணும் அப்படின்னுட்டு கிளம்பி போவாங்க. கிளம்பி போன உடனே வழக்கமாக வந்து பஸ்ஸில் வந்து போவாங்க. அரசு பேருந்தில் தான் ஏறி போவாங்க. இந்த தடவை என்ன பண்ணால் ஆட்டோ எடுக்கிறாங்க. ஆட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக போகிறாங்க. நேராக போய் ஒரு செருப்பு கடையில் நிற்பாங்க. ஆட்டோ கொடுத்து செருப்பில் அவங்களுக்கு எப்படி ஆசைன்னா அழகாக ஒரு கட் ஷூ போடணும், ஜீன்ஸ் பேண்ட் போடணும், டிஷர்ட் போடணும், கூலிங் கிளாஸ் போடணும், தொப்பி போடணும், அழகாக ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இது வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து இருக்கிற கனவு, அவங்க உள்ளுக்குள்ள கனவு. அதில் கோட் பண்ணணும்னா, மனிதர்கள் எல்லோருடைய மனங்களிலும் அவர்கள் வாழ விரும்புகின்ற ஆசை ஒரு விதமாகவும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிசப்தம் ப்ரெசன்ட் பொசிஷன் நிகழ்காலம் என்பதும் ஒரு விதமாக இருக்கும். ரெண்டுமே வேற வேற. ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்றதில்ல, வாழ்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். எப்பயாவது சில சூழல்ல தான் கோடீஸ்வரராக இருந்தாலும் அது அதை விட அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு சூழல்ல நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அவங்க வாழ்றதில்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வாழணும்னு முடிவு பண்றாங்க, போறாங்க, கட்ஷு வாங்குறாங்க, போடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அதை அந்த கட்ஷு எடுத்து ஏற்கனவே அந்த பழைய ஷூ, அருந்து ஷூ செப்பல் இருக்கும், அதை எடுத்து பையில வச்சுக்கிறாங்க. திரும்ப இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கடையில் போகிறாங்க. புடவையை மாற்றிட்டு அங்கே வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறாங்க. 50 வயசு அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க போடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசை அது, அந்த மாதிரி நம்ம வாழணும் ஒரு நாளாவது அப்படின்னு எல்லாம் போட்டு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தொப்பி தொப்பி வாங்குறாங்க, கூலிங் கிளாஸ் போடுறாங்க. அவங்க வந்து உலகத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். பறக்க மாதிரி இருந்தோடனே அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யோசிப்பாங்க. அவங்க வழக்கமாக செய்கிறது என்னென்னா, எவ்வளோதான் வாங்கினாலும் தன்னுடைய வாங்கிய முதல் சம்பளத்தில் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு அங்கே இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு ஒரு 3 பேருக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 30,000 ரூபா 30,000 3,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வாங்கிட்டு அழகாக அங்கேருந்து வெளியில் வருவாங்க. ஒரு டீஷர்ட்டு, அழகாக ஜீன்ஸ் பேண்ட்டு, கட் ஷூ, கூலிங் கிளாஸு, தொப்பி, அழகாக ஜாலியாக அதோட ஒரு சிறகு முளைத்த தேவதை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அழகா முதல்ல இந்த உலகத்தை உற்சாகமா பார்க்குற மாதிரி, நம்ம எப்படிலாம் வாழ நினைச்சோமோ அப்படி வாழணுங்கிற மாதிரி அவ்வளோ அழகா இறங்கி வருவாங்க. இறங்கி வரும்போது மிஸ்ஸிங் ஆகிறது கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம். பக்கத்தில் அப்படியே நடந்து போகும்போது அங்கே ஒரு பெரிய பார்க் இருக்கும். பார்க்கில் ஐஸ்கிரீம் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம் கார்ட்ட அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இவங்களும் எல்லாத்தோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு குதூகலமா சிரிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன எனக்கு என்ன, நீ கொடுக்குறத பாதி மாற்றி மாற்றி வாங்கிட்டு அந்த நிமிடம் அவங்க நான் எப்படிலாம் வாழணும்னு நினைச்சாங்களோ அப்படி எல்லாமே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஏற்கனவே அந்த டிஷர்ட் இதுக்கு எல்லாமே நிறைய பணம் செலவாயிடும். இருக்கிற பணத்தை எல்லாத்துக்கும் ஆளுக்கால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்கள்ட்ட யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாருக்குமே ஐஸ்கிரீம், அந்த பார்க்கில் இருக்க அத்தனை பேருக்கும் ஐஸ்கிரீம். அந்த பார்க்கே வந்து ஐஸ்கிரீம் பார்க்காம இருக்கும். அவ்வளோ பேருக்குமே ஐஸ்கிரீம், எத்தனை பேர் வாங்கினாலும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டால் திடீர்னு சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு. ஆக்சுவலி பிறந்த நாள் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது அவங்க இது எல்லாத்தையும் பழச மறந்துட்டு ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா அந்த 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 ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப அற்புதமா ரசிச்சு வாழ்வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் டைம் முடிஞ்ச உடனே அந்த பார்க்கில் இருக்கிற ஒரு இடத்துக்கு, அந்த மறைவான இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் அந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் மாற்றிட்டு அதே பழைய புடவை, அந்த பழைய செப்பல், அந்த பழைய காஸ்டியூம்ஸு திரும்பவும் வருவாங்க. வந்துட்டு அங்கே இருக்க பிச்சைக்காரர்கள்ட்ட
ஒருத்தர் டிஷர்ட்டு ஜீன்ஸு இது எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த செப்பல் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு பழைய மாதிரி இருக்கிற அதே மாதிரி லட்சுமி அம்மாவா நடந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது லேட் ஆகிடும். லேட் ஆனோடனே உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் கணவர் திட்டுவார். அறிவே இருக்கிறது இல்லையா உனக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரலையே, எங்கே சம்பளம் அப்படின்னு உடனே முதல் கேட்பாரு. 5ஆம் தேதி சம்பளம்னு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கல, நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. அப்புறம் வீட்டிலே வந்து ம், அவங்க பையன் மருமக இருப்பா. உடனே அந்த பையன் கேட்பான், என்னம்மா இன்னைக்கு இன்னும் சம்பளம் வரலையா அப்படின்னு கேட்பான். அவன் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரிப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போவாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு இது மருந்து கேட்பாங்க. அந்த இதில் அந்த அந்த கடைக்காரில் மெடிக்கல் ஷாப்பை அவங்க ரொம்ப அடிக்கடி தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப சோகமாக எல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க, எனக்கு வந்து அபில் மாத்திரை, தூக்க மாத்திரை ஒரு 20 மாத்திரை வேணும் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்ல, எதுக்கு இத்தனை மாத்திரை, இது மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுப்போம் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு வேணும் நீ கொடுங்க அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவான், எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்து கொடுப்பான். கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் வாங்கின சம்பளத்தில் இதுதான் என்கிட்ட கடைசி இருந்தது, அதனால உனக்கு நான் கொடுக்குறேன், இது நீ வச்சுக்கோ. அப்போ ஓனர் இருப்பார், அவருக்கு சொல்ல வேண்டாம், இது நீ வச்சுக்கோ, என்னோட டிப்ஸாக வச்சு, நீ உனக்கு டிப்ஸ் தந்ததே இல்லை, வர்றேன் இப்பயும் கொடுக்குறேன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன், இது கொடுக்கறதே இல்லை, இது வச்சுக்கோ அப்படின்ட்டுவாங்க. அவன் வச்சுட்டு அவன் ஒரு டப்பாவில் அந்த தூக்கு மாத்திரையை கொடுத்துருவான். திரும்ப வருவாங்க. திரும்ப வந்தோடனே மருமக கேட்பா, இந்த மாதிரி நான் வாடகை நெத்தியே கேட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மருமக பார்த்துட்டு மகனையும் பார்த்துட்டு ஒரு பார்வை அலட்சியமா பார்த்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னாக்க, அதுக்கு முதல் நாள் வந்து அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தகராறு வருது. ஏதோ ஒரு விஷயம் சம்திங் சரியா கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அவர் கோவத்துல என்ன பண்ணுவாரு, இவங்கெல்லாம் இங்க இருக்கிறது வீட்டுல சொல்லுவார் கொஞ்சமா, இவங்கெல்லாம் இங்க 2 பேரும் இங்க இருக்கிறத விட இங்க ஏதோ ஆசிரமத்தை சேர்த்தா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரும். பார்த்தோடனே அப்புறம் இவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் போறேன், நானும் போறேன், என் ஹஸ்பண்டு நானும் போறோம் அப்படிங்கிறப்ப உடையாடல் வரும். அந்த கோவத்தோட நின்றுடும் முதல் நாள். அப்போ அடுத்தது வந்து அந்த நாள் இரவுல அவங்களால தூங்கவே முடியாது. அப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மருமகள் அவங்க மகன்கிட்ட சொல்லுவா, இல்ல இல்ல அவசரப்பட்டு அனுப்பி விட்டுறாதீங்க, அவங்கள நம்பிதான் நம்ம குடும்பம் ஓடிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறாங்க, வீட்டு வாடகை இது எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க, மளிகை ஜாமான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட வந்துட்டு வந்த பிறகு குழந்தைங்களை ராத்திரி ஃபுல்லா அவங்க தான் பார்த்துப்பாங்க. இவங்க தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லா குழந்தைங்க பார்த்துவாங்க, சனி ஞாயிறானா குழந்தைங்க பார்த்துக்கிறாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் நம்ம வேலை வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது. அது மாதிரி இல்லாமல் இந்த சம்பளத்தை இந்த சம்பளம் வர்ற சம்பளம் கட் ஆச்சுன்னா நம்மளால குடும்பத்தை ஓட்ட முடியாது, நீங்க அவசரப்பட்டு அங்கே அனுப்பி விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும், அதனால இருக்கட்டும் அவங்க அப்படிம்பாங்க. அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து சம்பளத்துக்காக தான் எல்லாம் மதிக்கிறாங்க, நம்ம வந்து பாசம் வச்சது யாருமே மதிக்கலையோ அப்படின்ட்டு ரொம்ப சோகமா கேட்டுட்டு அப்பதான் டிசிஷன் எடுப்பாங்க. இவர்களுக்காகலாம் நம்ம வாழ்ந்திருக்கோமே, நம்ம நமக்காக வாழலையே அப்படிங்கிறதுனாலதான் கடைசியில் அந்த அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்க நினைச்ச மாதிரி இருப்பாங்க. எல்லா செலவாயிடும், ₹1 கூட இருக்காது. கடைசி அந்த மாத்திரையோடு இருக்கும். மாத்திரை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தூங்கும்போது அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாத்திரை மட்டும் போட்டுட்டு படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய மகளுடைய நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க மகள் என்ன பண்ணுவா, எப்பயாவது அடிக்கடி ஃபோன் பண்ணுவான், எங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்க மாமனார் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை கேட்கும் போதெல்லாம் அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு தொல்லைகள். ஐயோ நம்ம போயிட்டா புள்ள என்ன பண்ணுமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படும். அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப, ஏன்னா பையன் இப்படிதான் இருக்கான், அவங்க நம்மளை மதிக்கிறது இல்லை, மருமக மதிக்கிறது இல்லை, நம்மளுடைய பணத்தில் தான் அவங்க கவனம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய இல்லை, பட் இருந்தாலும் செஞ்சு ஆகணுங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுப்ப மகள்ங்கும்போது எப்போ பார்த்தாலும் அது பிரச்சனையை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த பிரச்சனைன்னு. அந்த மகள்கிட்ட ஃபோன் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு நாளும் கூட மகிழ்ச்சியாக அவங்க எல்லாம் பேசி ரொம்ப எவ்வளோதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த ஃபோன் வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்ம மகள் அவங்க வீட்டில் திருப்தியாக வச்சுக்கலையே, நம்ம பொண்ணு சந்தோஷமா இல்லையே, அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த கட் ஷாட் பார்த்தா ஹஸ்பண்ட் அவருக்கு வேலைக்கே போறதில்ல, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு அடிக்கிறது இதே வேலையா இருப்பார். அவர் சொன்னாரு, இது நான் வாங்குறதே ரொம்ப கொஞ்சோண்டு சம்பளம், இதுல எவ்வளவு பேரும் பிரிச்சுக்கிறாங்க, ஒருத்த கூட நம்மள நல்லா இருக்கியான்னு கேட்கறதே இல்லையே, நம்ம உடம்பு சரியில்லை யாரும் பாத்துக்கிறதே இல்லையே, சரி ஓகே இதுக்கப்புறம் இதோட சரி நம்ம முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போடுவாங்க. படுத்துருவாங்க. படுத்த உடனே இப்பதான் கடவுள் என்ட்ரி ஆவார். கடவுளோட ஒரு நாள் கடவுள் என்ட்ரி ஆவார். கடவுள் என்ட்ரி
கடவுள் சொல்றாரு, என்னம்மா நீ பட்டி இறங்கிட்ட, உனக்கு இன்னும் டைம் பீரியடு நிறைய இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, நீ என்ன திடீர்னு இப்படி சாப்பிட்டுட்டேன்னா அவங்க உயிர் போயிடும். அப்போ எடுக்கும்போது தான் கடவுள் வந்து இது மாதிரிலாம் தற்கொலை பண்ணிக்க கூடாதுமா அப்படின்னா, அப்புறம் அவன் அந்த அம்மா சொல்லும், முதல்ல நீ இங்க வந்து பாரு, நீ அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அவர் என்ன சொல்லுவாரு, அப்படிலாம் இல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்ப சொல்லுவாரு, வேற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குமா, நீங்க வந்து பிரச்சனையை ஹவு டு ஹேண்டில் இட் அப்படிதான் உனக்கு தெரியல, இது வந்து வேற மாதிரி யோசிக்கணும்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்க முடியாது. முதல்ல நம்மளை கிளப்பி விடு இங்க இருந்து, நான் இங்க இருக்கவே முடியாது, நான் மாத்திரை முழுங்கிட்டேன், க்ளோஸ் அப்படின்னு. ஆமா நீங்க உயிர் போயிடுச்சு, அதை எடுக்கிறதுல தான் எனக்கு பிரச்சனை இருக்கு, எடுத்துட்டேன், எப்படி முன்னாடி கொண்டு போறது, நான் எடுத்துட்டு போய் நீ நீ சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூட எடுத்துட்டு போ அப்படின்னு. சரி அப்ப அந்த உயிர் பிரிஞ்சிரும். எடுத்துட்டு போயிடுவார். உயிர் போயிட்டு இருக்கும்பொழுது டிராவல் ஆகும், ஹாஸ்டல் டிராவல் ஆகும் இல்லையா, அப்போ கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் கடவுள் சொல்லுவார், காமிப்பார், இங்க பாரு அதிகாலை பொழுது விடிஞ்சிரும், படிப்படியா வரும்போது விடிஞ்சிரும், விடிகாலையில இந்த இயற்கை கடவுள் காட்டுவார். இந்த மனிதர்கள் ரசிக்கிறதுக்காக தான் இயற்கை இவ்வளவு அழகா பிரம்மாண்டமா படைச்சிருக்க, இயற்கையில லட்சக்கணக்கில் கோடானு கோடி இயற்கையுடைய சமிஞ்சைகள் இருக்குது, இதை ரசிக்கணும் அப்படின்ட்டு. பறவைகள் கத்துறது அதனுடைய டிஃபரன்சியேஷன், அது பாடுவது, விலங்குகள் கத்துறது அது வந்து அதிகாலையில் இருக்கிற விஷயம், அருவிகள் ஓடுறது அதனுடைய சத்தம், அந்த இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுவேன். இது இல்லாமல் சினாரியோ, நேச்சுரல் சினாரியோ, இது எங்க பார்த்தாலும் இருக்கும். இது வந்து கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு, வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று ஒன்றா கூட்டிட்டு போவாரு. உம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த அம்மா சொல்லும், இது மாதிரி இதெல்லாம் கரெக்டு தான், இது முதல்ல வீட்டு விட்டு வெளில வந்தா தானே இதெல்லாம் ரசிக்க முடியும், நீ முதல்ல இந்த பக்கம் பிளாஷ்பேக்ல இங்க வா அப்படின்னு. அந்த அம்மா காட்டும், இங்க பாரு, இந்த ஆள் இருக்காருல, குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, காசை வாங்கிட்டு இருக்காரு, இது நீ எப்படி ஹேண்டில் பண்ண, இதுக்கப்புறம் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கு, எவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் வந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, அது எப்படி சந்தோஷமா இருக்குது, இது எல்லாம் பார்த்து நான் எப்படி இதை ரசிக்க முடியும். என் பையன் ஆசை ஆசையா வளர்த்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா என்னை வந்து ஒரு வேலைக்காரியமாவும் பணம் கொடுக்குற மிஷினாவும் நினைக்கிறான், அப்படி இருந்தா அதை நான் மறைச்சிட்டு அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னை பத்தி யாருமே இது நினைக்கிறது இல்லை, எனக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லை, எனக்கு வலி இருக்குது, இதை பத்தி யார்ட்டையுமே நான் சொல்ல விட முடியல, அப்ப இது எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கடவுள் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சிரிச்சுக்கிட்டு அப்ப சொல்லுவாரு, வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னு. தத்துவம்லாம் நல்லா இருக்கு, இது என்னை எடுத்துட்டீல, கிளம்பு அப்படின்னு. அதன் பிறகு அவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்கிறதெல்லாம் நடக்கும், பாஸ் ஆயிடும், கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிவிட்டோன்னா, கடவுள் அது கூட இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு நான் பதில் சொன்னேன், இப்ப உன்னால புரிஞ்சுக்க முடியாது, ஒரு மாதம் கழிச்சு திரும்ப உங்க வீட்டுக்கு வருவோன்னு மேல கூட்டிட்டு போவார். ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வருவார். திரும்ப வரும்போது அப்ப காமிப்பார், இப்போ உங்க வீட்டை நடக்கிற விஷயம் பாரு அப்படிம்பார். பண்ணோடனே அவங்களுடைய மகள் என்ன பண்ணும், வழக்கமா காசு கேட்பாங்க, வந்து அழுவாங்க, எங்க வீட்டுல சண்டை அப்படிம்பாங்க, ஹஸ்பண்டோட பிரச்சனைம்பாங்க. அதெல்லாம் சொல்லும் பொழுது இப்ப இப்ப ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு, இது மாதிரி எங்க அம்மா இருந்துட்டாங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, சொல்றதுக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா கிட்ட எதுவுமே வாங்க முடியாது, எல்லாம் பேசினோடனே அவரும் ஒரு சமாதானம் ஆயிட்டு ஓரளவு ஒற்றுமையாயிடுவாங்க. இந்த பிரச்சனைங்கிறது மாறிடும். சண்டை இருக்கும், ஆனால் அவங்க சொல்றதுக்கு ஆள் இருக்காது, பட் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணும், அந்த அம்மா வருவாங்க ஒரு மாதம் கழிச்சு, அவங்களுடைய வேலையை வழக்கமான வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு 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 ஜஸ்ட் ஒன்று நினைப்பாங்க, எங்க அம்மா செத்து ஒரு மாசம் ஆச்சு, பாவம் அவங்க இருந்திருந்தா என் கவலையெல்லாம் கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்ட் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் சீரியல் பார்ப்பாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு வேதனையா இருக்கும், என்னடா இவன் என் பொண்ணுக்கு 24 மணி, நான் இறந்தும் கூட எங்க பொண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒரு செகண்ட் தான் நினைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லையே அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இனி ஒரு மாசம் தான் ஆகுது, ஒரு மாசத்துக்கே ஒரு செகண்ட் தான், அடுத்தவங்க பையனை பாருமாரு. அடுத்து பையனை போய் பார்ப்பான், பையன் மருமகன்னு. பையனை அடுத்து என்ன பண்ணும், மருமக வந்து வேலைக்கு போறதுல நின்றுடும், அவரை மட்டுமே வேலைக்கு போக சொல்லும், ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இங்க இருந்துப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல நான் சிக்கனமா இருந்துகிட்டு இருக்கேன், பிள்ளைக்கு வந்து சேர்த்து வைக்கணும், நீங்க வேற இடத்துல வேலைக்கு போறது ட்ரை பண்ணுங்க, அதிகமா சங்கரத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த பையன் என்ன பண்ணா, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவான், வேற வேலைக்கு மாறிடும், ஒரு மாசத்துக்குள்ள மாறிடுவாங்க, வேற வேலைக்கு போவாங்க, சம்பளம் அதிகமா வரும். இந்த அம்மா வீட்டை பார்த்துக்கும், சமைக்கிறது எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் ஒரு செக்ரிகேட் ஆகிடும். அதன் பிறகு அவங்க ஹஸ்பண்டு அவங்க இருக்கிற வரையும் பணம் கொடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அடுத்தது பார்த்தாக்க, குடிக்கிறதுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க,
அதனால என்ன அவரால் குடிக்காம இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சார். குறைஞ்ச சம்பளத்துக்கு போனால் வேலைக்கு போனால் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திரும்ப கடவுள் காட்டுவார். இப்போ உங்க பையனை பார்த்தியா, நீ இருக்கும்பொழுது தான் இந்த பிரச்சனை இருந்தது, இல்லாத வேற வேலைக்கு போயிட்டா இதை விட சம்பளம் அதிகமாக வருது, அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. நீ இருக்கிற வரையும் உன்னை அடிச்சு உதச்சிக்கிட்டு இருந்தார் உங்களுடைய ஹஸ்பண்டு, குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரு குறைந்தபட்சம் அவர் குடிக்கிறதுக்காக சம்பாதிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ இப்போ ஒரு மாசம் தான் ஆகுது, நீ இல்லை, ஆனாலும் இந்த குடும்பம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய மகள் அவளுடைய வாழ்க்கையை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய மகன் அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கணவர் அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் இயல்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ நான் இல்லைன்னா இப்படி நடந்துருமே, நான் இல்லைன்னா என் பொண்ணு இப்படி ஆயிடுவாளே, என் பையன் இப்படி ஆழ்வானே, என்னை விட்டா யாருமே இல்லையே, இவருக்கு என்னை விட்டா யாருமே இல்லையே, நான் தானே செய்யணும். நீ மனதின் மூலமாக உன்னை வரித்து கொண்டிருக்கிறாய், பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீயே எடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கடவுள் எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த மாதிரி என்ன பண்ணுது, அதெல்லாம் ரைட்டு, அப்போ என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ என் கணவருக்கோ நான் செய்யறது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது தப்பு கிடையாது, சரிதான். நீ செய்வதை செய்யுங்கள், உங்களுடைய கடமை எதுவோ அதை செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய மனதில் உங்களுடைய மனதை அதில் பறிகொடுக்காதீர்கள். உங்க ஹஸ்பண்டுக்கா பணம் கொடுங்க, அதுவும் சரி, ஐயோ இப்படி இருக்கேன்னா உன்னை திருத்த பாருங்க, இல்லையா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா அதோட கொடுத்துரும். உங்களுடைய மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அம்மாவோட கடமை கிடையாது. பட் ஒருவேளை அந்த இடத்துல இருக்கீங்கிறதுனால பணம் கொடுங்க. ஆனால் அவளுடைய வாழ்வில் இப்படி கவலைப்படுறாங்களே நீங்க கவலைப்படாதீங்க, அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், அதுக்கு அறிவுரை கூறுங்கள். அதோட அவங்க ஹஸ்பண்ட்ல சேர்த்து வைக்கிறது, அவங்க குடும்பத்தில் அதுல பிரச்சனைகளில் தலையிட்டு பிரச்சனையை தீர்வு காணுங்கள். ஆனால் மனதுக்குள் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள். பணம் கொடுங்க, போங்க, பேசுங்க, நீங்க செய்யற அத்தனையுமே சரி. ஆனால் அந்த பிரச்சனைகளை உங்களுடைய மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். பிரச்சனையை மனசுல வைக்கிறதுனாலதான், அதனாலதான் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. உங்களோட அடுத்த வேலை செய்ய முடியல, உங்களுடைய வாழ்வை நீங்கள் இயல்பாக வாழ முடியவில்லை. அவரவர்கள் அவர்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை அதன் போக்கில் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பையன் பையன் மேல அன்பு இருக்கிறது ஓகே, நீங்க சம்பாதிக்க கொடுக்குறீங்க, அதையும் சரிதான். நீங்க வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு சமைச்சு போடுறீங்க, அதுவும் ஓகே. அதோட நிறுத்திங்க. அதுல மனதை பறி கொடுத்து, ஐயோ என் பிள்ளைக்கு நான் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லையே, இவன் கொடுத்தான் இப்படி போயிட்டு இருப்பான், என் மருமக அப்படியே, மனதை அதோடு இழக்காதீர்கள். அந்த பாரத்தை மனதில் சுமக்காதீர்கள். மனம் ரொம்ப ரொம்ப இலகுவானது, பறவைகளுடைய இறகை விடவும் மிகவும் எளிதானது. எந்த புறம் காத்தடித்தாலும் அந்த பக்கம் பறக்கக்கூடிய ரொம்ப இயல்பானது, எளிமையானது. இன்னும் சொல்லப்போனா இலகு ரொம்ப மென்மையானது, மென்மையானது மனம். ஆனால் நீங்க அதுக்கு டன் டன் கணக்கா பாரத்தை எத்தனை அது எப்படி தாங்கும்? ஸோ உங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க பிடிச்சிருக்குங்க இல்லையா, அதை அப்படி வாழுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எப்படி, அப்ப நான் எப்படி வாழ முடியும்? ஆனா அதான் முடிஞ்சிருச்சு, இதுதான் நான் சொல்றது. இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து கொண்டிருக்க. நம்ம இல்லைன்னா இல்லவே இல்லை என்ன பாரத்தில், வேலையை செய்யுங்கள் ஆனால் மனதை பறி கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லணும். அப்படின்னு பார்த்தா அப்புறம் திரும்ப 2வது மாதம் கடந்துரும். அப்போ 2வது மாதம் கடக்கும்போது எல்லாருமே அந்த மாதத்தில் அவங்க இறந்து போன தேதியவே மறந்துடுவாங்க, அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க, இயல்பான வாழ்க்கை. அப்படி ஒரு மனிதர் இருந்ததாகவோ, லட்சுமி அம்மாள் என்ற ஒருவர் அந்த வீட்டில் இருந்ததாகவோ, அங்கு அவர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணித்ததாகவோ அந்த எந்த சூடுமே இருக்காது. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட விளக்கு எரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. வழக்கமாக ஒருவர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இயல்பான நிலைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் மாறிவிடும், அந்த புறச்சூழல் எல்லாமே மாறிவிடும். அவங்க திரும்பவும் அடுத்த மாசம் வரும் பார்ப்பாங்க, இவங்க இருந்ததுக்கான எந்த இதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப மனசு பாரமா இருக்கும். அப்போ திரும்ப கடவுள்கிட்ட கேட்பான், என்ன இப்படி இருக்கு மனிதர்கள்லாம் இருக்காங்கன்னு. அப்படி இல்லை, நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. உங்களுடைய அம்மா அப்பா இறந்த பொழுது அதன் பிறகு அப்பதான் இருந்தீங்க, மனசு கஷ்டமா இருந்தீங்க. அடுத்ததுங்கும் போது உங்களுக்கு பையன் குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நீங்க மறந்துட்டீங்க. உங்களுடைய பையன் தான் பெருசா நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களுடைய பொண்ணு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய குடும்பம் பெருசா, உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க மறந்துட்டீங்க. அது இயற்கை. நீங்க அவங்க அம்மா அப்பாவை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. இயற்கை அதன் போக்கில் நடந்து கொண்டே இருக்கும், நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றாரு. அப்படியே அப்ப எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்றது? அப்படிதான், பிரச்சனையை மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவரவர்களுடைய, அப்பதான் சார் கர்மா சொல்றாரு, அவரவர்களுடைய நிர்ணயிக்கப்பட்டதை அவரவர்கள் வாழ்வார்கள். குறைந்தபட்சம் அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, நீங்க அதை தலையில் சுமக்காதீர்கள். சரி அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க. திரும்ப பார்த்தாக்க கடவுள் சொன்னது ரொம்ப கண்ண மூடி யோசிப்பாங்க. யோசிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க,
இருமல் வரும். இருமுன உடனே திரும்ப ஒரு சவுண்டு வரும். என்ன மணி இத்தனையாவதுன்னு எழுந்திருக்கலையா அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க வீட்லயே தான் இருப்பாங்க. இறந்து போயிருக்க மாட்டாங்க. இல்ல நம்ம இறந்து போய் கடவுள்லாம் நம்மள்ட்ட டைலாக் பேசினாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஊத்தி அவர் ஒத்துப்பாங்க. என்ன பேந்த பேந்த மொழி ரேஞ்சு கிளம்பு ஆபீஸ் போக வேண்டாமா எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் ரொம்ப யோசிப்பாங்க. இல்லையேன்னு போயிட்டு மாத்திரை எத்தெல்லாம் பார்ப்பாங்க. இத்தனை மாத்திரை போட்டோமேன்ட்டு ஒரே டவுட்டா இருக்கும். உடனே நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போவாங்க. மெடிக்கல் போய் என்னப்பா நீ மாத்திரை கொடுத்து மாத்தி கொடுத்துட்டியா கலப்படமா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு கேட்டோடனே அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க சொல்லுவான், இந்த மாத்திரை இத்தனை மாத்திரை யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு 2 3 நாளா நீங்க ரொம்ப அப்செட்ல இருந்தீங்க. அப்போ இந்த தூக்க மாத்திரை அப்படிங்கும்போது நிச்சயமா ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த தூக்க மாத்திரைக்கு பதிலாக சத்து மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. எனக்கு நீ உயிர் கொடுத்துருக்க. அவங்க செஞ்சது அதுதான் வள்ளுவர் திணைத்துணை நன்று செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன்தறிவார் மாட்டு. அவன் சொன்னது சின்ன விஷயம். அவருடைய புரிதல் இது இருந்து அவன் மெடிக்கல் ஷாப்ல கேட்டது கொடுக்க போறான். டிப்ஸ் வேற கொடுத்துருக்காங்க, ஈஸியா கொடுத்துருக்கலாம். பட் ஆனா அவளுடைய மனம் தெரிந்து அவர் கொடுக்கும்போது அது உயிரையே காப்பாற்றுகிறது. அப்போ கும்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திரும்ப கடவுள் சில டிப்ஸ் கொடுத்து அனுப்புவார். உடனே இந்த டிப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு இரும்புவாங்க. கீழே விழுந்து மயங்கி விழுந்துருவாங்க. எல்லாமே திட்டுமே எல்லாருமே அந்த வீட்டில் மருமக மகன் இவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே உடனே என்னமாச்சு அப்படின்னோடனே அப்போ இவங்க ஃபோன் பண்ணி அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற பையன் கூட பக்கத்தில் இருக்கிற டாக்டர் உடனே விழுந்துருவாரு. என்னால் எழுந்திருக்க முடியலன்னு டாக்டர் வந்துடுவாரு. டாக்டர் வந்தோடனே திரும்ப இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணோடனே அவர் எழுதுவார், இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, பிபி எல்லாமே இருக்குது, இவங்களால இனிமேல் வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும், காலைல எழுந்துச்சு இவருக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, காலைல எழுந்துச்சு ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பாட்டு கேட்குறதுனா பாட்டு கேட்கணும், டான்ஸ் டான்ஸ் அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அப்படி இருந்தால் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்க, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இதுதான் ஸ்ட்ரிக்ட் ஆர்டரு, மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் ஏதாவது ரொம்ப கான்சியஸாக திரும்ப போனாங்கன்னா அவங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால எல்லாம் செலவு பண்ணனா குறைந்தபட்சம் அட்மிஷனே 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் 8 லட்சம் கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிடுவார். எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஏற்கனவே அந்த பணத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, திரும்ப இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு 3 பேருமே ஒரு முடிவு எடுத்து அந்த அம்மாவுக்கிட்ட வீட்டில் இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் இனிமேல் நல்லா பார்த்துக்குறோம், காலையில் நீ எப்படி இருக்கணுமோ இருந்துங்க, எந்த வேலையும் வீட்டில் செய்ய வேணாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஹஸ்பண்ட் அவங்க மருமக பார்ப்பார். மகன் பார்த்தானே மகன் ரொம்ப பொறுமையாக சொல்லுவான், அந்த வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க, எந்த வேலையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கொஞ்ச நாள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சரின்ட்டு அந்தம்மா, இல்லைப்பா என்னோட உயிர் இருக்கிற வரையும் நான் சம்பாதிப்பேன், அது உங்களுக்காக தான் கொடுப்பேன், நிச்சயமா நான் வேலைக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. சரி, அதன் பிறகு அடுத்த நாள்ல இருந்து லட்சுமி அம்மா வேலைக்கு போகிறாள். வேலைக்கு போகின்ற போது அவர் எப்படி நினைத்தாரோ அப்படி மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தேவதை போல் பறந்து செல்கிறார். ஏன்னா காலைல எழுந்திருக்கும் போது யாருமே அவளை எழுந்திருக்கல, முன்னாடியே கூட்டி அவங்க மருமக சாப்பாடு இப்படிலாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. எழுந்துச்சு அத்தை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கொடுக்குறாங்க. அழகாக ராணி போல பார்த்துக்கிறாங்க. நேரத்துக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த அம்மா எழுந்துச்சு கிளம்புறாங்க. கரெக்டாக போறாங்க, வேலைக்கு போறாங்க. திரும்ப வேலையில இருக்காங்க. வேலையிலேருந்து திரும்பி வரும்போது அதே தேவதை போல் திரும்பி வர்றாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எந்த வேலையும் யாருமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க மகள் ஃபோன் பண்றதே இல்லை. ஃபோன் பண்ணி சொன்னா கூட நாங்க நல்லா இருக்கோம், அவருக்கு வேற இடத்த சொல்லியிருக்கோம், அவர் சரி பண்ணிடுவாரு, குழந்தைங்க நல்லா இருக்குது, நீ உடம்ப பார்த்துக்கம்மா அப்படிதான் வரும். மகனும் அப்படி சொல்லுவார், நாங்க இப்படியே பார்த்துக்கிறோம். திரும்ப அப்ப சொல்லுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, நீ வேற வேலைக்கு போ, சம்பளம் நிறைய ஆயிடுச்சுன்னா உன்னோட குடும்பத்தை நீ காப்பாற்றணும், வேற வேலைக்கு போயிடுவான். அந்த மகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மகள் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மகன் இவனுடைய வேலையை அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஹஸ்பண்டை மட்டும் சொல்லுவாங்க, நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது, உங்களை நீங்களே பாதுகாத்து வேண்டாமா அப்படின்னு. அப்போ சொல்லிட்டேன், இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன் முடிவு பண்ணிட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை போவாங்க. எண்டில் ஃபினிஷிங்கில் முடிஞ்சு வரும். இந்த கதையோட முடிவு அப்படின்னா, லக்ஷ்மி அம்மாள் இப்போதெல்லாம் யாரை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. பினிஷிங் தான். லட்சுமி அம்மா இப்போதெல்லாம் யாரை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. இப்போது லட்சுமி அம்மாள் சரஸ்வதியாக இருக்கிறாள் அப்படின்னா டீச் பண்றாங்கன்னு அர்த்தம். கதை இப்படி முடியுது. இந்த கதை யாருமே கேட்டிருக்க முடியாது, படிச்சிருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த கதை நான்
கல்லூரியில் இலக்கிய போட்டியில் சிறுகதையாக எழுதினது. அன்ஃபார்ச்சுனேட்லியா இது செலக்ட் ஆகல. பட் இருந்தால் இந்த கதை நான் எழுதின கதைகளில் சிறுகதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இதை கோரிலேட் கர்மாவோட கோரிலேட் பண்ணி நான் சொன்ன விஷயம். இது நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன், வேற இடத்துலையும் சொல்லியிருக்கேன். பட் இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நான் அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கிறது என்னன்னா, பிரச்சனைகளை நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, ஐ ஹேட் so many ப்ராப்ளம்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த கால்ஸ் so many பீப்புள்ஸ். நிறைய பேர்ல அதன் திரும்ப சொல்றேன், 100 அழைப்புகள் வந்தாக 99 அழைப்புகள் 99 முக்கால் அழைப்புகள் பெண்களிடமிருந்து வருகிறது. பெண்கள் எல்லாருமே அவங்க சொல்றது குடும்பத்தை தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்கள் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்வது இல்லை. ஆனால் பெண்கள் அந்த ஆற்றாமையினால் அதற்கு தீர்வு காணுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் அதனால்தான் பெண்கள் வீட்டின் கண்கள் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம், ஆண்கள் எப்படியாவது தன்னுடைய அந்த வேலையை எப்படியும் செய்துவிட முயற்சிக்கிறார்கள். பெண்கள் அப்படியே அதை போன்று அமைதியாக இருப்போடு இருந்து கொள்ள முடிவதில்லை. எனவே அவங்க இப்போ நான் சொல்றது, இங்க எவ்வளவு பேருக்கும் அத்தனை பேருமே தன்னுடைய மகளுக்காகவும், தன்னுடைய மகள் திருமணமாகவில்லை என்பதற்காகவும், தன்னுடைய மகள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகி அவர்கள் படுகின்ற வேதனையும், மகனுடைய பிரச்சனைகளை பற்றியும், தன்னுடைய கணவரை பற்றியும், சுற்றி தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேசுகின்ற அத்தனை பேருமே, எல்லா பெண்களுமே 190 பேசுகின்ற அத்தனை பேருமே தன்னுடைய பிரச்சனையையும் தாண்டி தன்னுடைய மகள் பிரச்சனையோ தன்னுடைய மகனுடைய பிரச்சனையோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் சொல்லும்போது, என்னுடைய பிரச்சனை கூட பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னுடைய மகனுடைய பிரச்சனை ரொம்ப முக்கியம், அது சரியாகும். என்னுடைய மகளுடைய பிரச்சனை ரொம்ப முக்கியம், அது சரியாகும். இது எப்ப சரியாகும்? அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரை வாழ்வதாக இல்லை. ஒருவேளை இதுல ஒரு இன்னும் சோகமான விஷயம்னா, தன்னுடைய மகள் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருப்பதை கூட தெரியாமல் மகனும் மகளும் அவர்களுடைய அந்த அன்பையும் அந்த தியாகத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த மிகப்பெரிய வேதனை. அதை அந்த தாய் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும், தன் கண்முன்னே அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறல்ல, அது தாய்மை, அதுதான் தியாகம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒருவர் மிக வேதனையோடும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு மற்றவர்கள் கொடுப்பதை அவர்கள் உணராமல் மகனோ மகளோ இருப்பது என்பது தவறான வளர்ப்பாகவே நான் நினைக்கிறேன். நம்ம அம்மா நமக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற இதை பார்த்து அமைதியாக இருக்க மகனோ மகளோ அல்லது கணவரோ இவர்கள் யாருமே சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதும் செய்ய வேண்டியதும் அவர்களை புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் முக்கியம். இன்னொரு பிரச்சனையை ஒரு ஆள் தீர்க்க முடியாது, வழிகாட்டுதல் மட்டுமே. டாக்டர் கூட அடிக்கடி சொல்லுவாரு, இவன் டிவைன்ல இருந்து சொல்ற மெசேஜ், கடவுளாக இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவாரே தவிர அவரே உங்களுடைய பிரச்சனையை மாற்ற மாட்டார். இது உலக தத்துவம், இது இயற்கை. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வாழ்வை நீங்கள் தான் வாழ வேண்டும். உங்களுக்காக இன்னொருவர் வாழ முடியாது, வாழ மாட்டார்கள். எனவே மற்றவர்களுக்காக இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்காக விஷயத்தை தொலைதூரம் நல்லா சொல்லும் பொழுது, நேற்று இரவு லேட்டாக படுக்கிறதுக்கும் அதிகாலையில் எழுவதற்கு, காலையில் எழுந்துச்சு ஒரு டியூ டு த ஃபேக்ட் ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். பட் இரவுல நேரம் ஆவதற்கு காரணம், குறைந்தபட்சம் தன்னுடைய அது இருக்கிறதுல ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் கஷ்டமான விஷயமா இருக்கிறது, தன்னுடைய பிரச்சனையை கூட சொல்வதற்கு கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பெண்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறங்கிற அடிப்படையில் படுறாங்க, அது ரைட்டு, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அதையும் தாண்டி சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிரச்சனை சரியாகணும் பரவாயில்ல, நான் சொல்றத கொஞ்சம் நேரம் உங்களால கேட்க முடியுமா, சாரி, உங்களுக்கு இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க, அதனால தான் சொல்றது, யாருமே பிஸியா இருக்க அப்படின்னு சொல்றேன். பிஸி அப்படிங்கிற வார்த்தை நான் கெட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல முறையும் சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ பிஸி அப்படின்னாக்கா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர், இந்தாப்பா ஒரு 10 லட்சம் நான் ஃபோன் தரேன், ஒரு 5 மினிட்ஸ் பேசுனா நம்ம பேசாமல் இருப்பேனா? இல்லை, யார் தான் பேசாமல் இருப்பாங்க? அப்போ ஒரு பணம் வருகிறதுனா எந்த வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பணத்தை விட மிகவும் மதிப்பு மிக்கவர்கள். ஆனால் பலர் அதை உணர்வதில்லை. பணம் அது பணங்கிறது மோசமானதில்லை, டிரான்ஸ்மிஷன், அதை எடுத்துக்காட்டுடைய ஒரு மாற்று பொருளாக இருக்கிறது. ஆனால் பணத்தை விட மிக மதிப்பு மிக்கவர்கள் மனிதர்கள், அதனுடைய மனங்கள்.
அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களில் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அவருடைய வாழ்வை அவர்கள் வாழ்வது இல்லை, அவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல பலர் பேசும்போது சாரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதனால சொல்றேன், சாரின்னு கேட்காதீங்க, நான் வெயிட் பண்றேன், சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் அவங்க இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு, இருந்தாலும் கேட்கணும். சில பேர் வந்து குறைந்தபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. பேச பேச அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஆற்றாமை, அவங்க வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. ஸோ என்னால கேட்கறதுக்கான நேரமின்மை இருந்தாலும் கூட நான் கேட்கறதுக்கு காரணம், சரி குறைந்தபட்சம் நம்ம ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டேனுமே அந்த ஆறுதலாவது இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் குடும்ப உறவுகள்ல மற்றவங்கள்ட்ட எல்லாமே சொல்லுகிறது, பெண்கள் கண்ணீர் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம், பெண்களுடைய கண்ணீர் பெண்களுக்கானதில்லை, அந்த குடும்பத்திற்கான கண்ணீர். எனவே ஆண்கள் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, மகன் மகள் யாராக, குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும், ஒரு டிவி சீரியல் எல்லாமே ஒன்றா வந்து பார்க்குறோம், பாட்டு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே உட்காந்து பேசும்போது வாரத்துக்கு ஒரு நாள், ஏற்கனவே நான் அது மாதிரி சொல்லியிருக்கும்போது சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அவங்கள பற்றி பேசுறது, சண்டேவா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் அவங்கள பற்றி பேசுவாங்க. ஒரு நோட் எடுத்துக்குவாங்க, எல்லாருமே உட்கார வச்சுட்டு, நீ சொல்லு உனக்கு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. எங்கேயோ யாரோ ஒருத்தர், இப்போ நான் மீட்டிங்கில் உட்கார்றேன், நான் சொல்றதை நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்றீங்க, நான் கேட்குறேன். வி ஆர் த தேர்ட் ஃப்ரண்ட். அதாவது குடும்ப உறவுகளையும் தாண்டி நான் நீ அப்படிங்கிறத அஸ் ஏ கிராமட்டிக்கலி தேர்ட் பர்சனாக நம்ம சொல்லுவோம் கிராமட்டிக்கலா. பட் ரியலா வந்து குடும்பத்தில் தினந்தோறும் உறவுகளோடு ரத்த உறவுகளோடு இருக்கிற நாம் நமக்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொள்வதில்லை. அதனால சொன்ன வாரத்துக்கு ஒரு நாள் உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லுவோம். மனம் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காரணம், பல பிரச்சனை அடிப்படை காரணம் மனம் விட்டு பேசாததுனால தான். அப்போ அந்த பிரச்சனையை பற்றி பேசி இது எனக்கு வேணும், இது பிடிக்குது, இது பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஒரு ஒரு முறை எல்லாருமே பேசி ஷேர் பண்ணிக்கிட்டாக்க இவர்களால் முடிந்தது குறைந்தபட்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிரச்சனை அவங்களுக்கு இல்லாம இருந்தாலே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவரோட லைஃப்ங்கிற ஒரு ஸ்டைல். குடும்பத்து வீட்டுக்கு போறதே ரொம்ப பேர் எதுக்குடா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவர் நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்களை பட்டிருக்கேன். அதுக்கு பேசாம நான் இருந்துட்டே போறேன்னு. அப்போ எங்கோ இருக்கிற வெளி உலகத்துல இருக்க அந்த வெளி உலகத்துல எதுவுமே அல்லாத, அவர்களோட தொடர்பே இல்லாத ஒரு வெளி உலகம் இல்லையா, அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்குது. எப்போதுமே தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது அவருக்கு பாரமா இருக்குது. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா, மனம் விட்டு பேசாதது தான், மனம் விட்டு பேசாததான் பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ உறவுகளில் நம்ம சொன்னோம் இல்லையா, கர்மா அப்படிங்கிறடைய அடிப்படை அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து நெகட்டிவாவோ ஒதுக்கப்பட வேண்டியதாகவோ இல்லை. திரும்பவும் நான் சொல்றது, கர்மா என்பது ஒரு அழகியல், அது ஒரு கலை, அது ஒரு தத்துவம். உலகத்தின் ஆகச்சிறந்த மிகப்பெரிய தத்துவம் என்பது கர்மா என்பதுதான். காரணம், ஒவ்வொரு மனிதனும் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரியவர்களாக அல்லது எவ்வளவு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும், பணம் செல்வம் பராக்கிரமசாலத்தின் உச்சத்தில் இருந்தாலும் கூட என்றோ ஒரு நாள் அவர்கள் மரணித்தே ஆக வேண்டும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மரணம் எப்படி நடக்கிறது என்பதும், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றும், இந்த பிறப்பு ஏன் நடக்கிறது என்றும், இந்த வாழ்வியல் தத்துவம் எப்படி நகர்கிறது என்பதையும் சொல்லிக் கொடுப்பதுதான் கர்மா. எனவே கர்மா என்பது வாழ்வில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள கட்டாயம், கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. ஒருவேளை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கற்றுக் கொடுக்கப்படும். இது கட்டாயம். எனவே இது ஒரு அழகியல், இது ஒரு கலை. எனவே இதை யதார்த்தமாகவும் எளிமையாகவும் நேர்மறை சிந்தனையோடும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. வாட் யூ சோ வாட் யூ ரீப். நாம் எதை விதைக்கிறோமோ அது அறுவடையாகும். எனவே பிரச்சனைகளை கவலைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மனதுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இந்த கர்மா அப்படிங்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு என்பது நாம் செய்வதை பொறுத்து நடக்குது. அப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க, அப்போ என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு, எங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே, அப்போ நான் செஞ்ச பாவமான லிட்டில் பிட் யூ ஷுட் நோ அபவுட் த கர்மா வாட் வி வேர் டன் பிஃபோர் த ப்ரீவியஸ் லைஃப். நம்முடைய பழைய பிறவியில், முற்பிறவியில் நாம் என்ன செய்தோமோ அது வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு அதோ போதும். அதை தாண்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப பேர் அடிக்கடி போகும்போது நான் போன ஜென்மத்தில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மத்தில் எதுனா அதுக்கு இவங்கெல்லாம் யாரா இருந்து அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு அவசியமே இல்லை. ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், நீ தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது நல்லதுதான். ஒரு வேலை இருக்குன்னு வச்சுங்க, மைசூர் மகாராஜாவோட பேத்தி பேரன் அப்படின்னு வச்சுங்களேன் போன பிறவியில். இப்போ அதனால என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே இல்லை, யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது அது வந்து எதுவும் அதனால எந்த பயனுமே இல்லை. ஒரு பற்றி பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். சின்ன லிட்டில் பிட் ரைட் ஒன்று, அவ்வளவுதான். ஆனால் தெரிதை விட புரிதல் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு
புன்ஜென்மம் இருக்குங்கிறியா, இந்த புரிதல் என்பதை கர்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த ஆயுஷ் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லுகிறது அது போதும். ஏற்கனவே ஒரு ஜென்மம் இருந்திருக்கும், இதன் பிறகு ஜென்மம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்குறோம். இது போதும். அப்போ பிரசன்ட், பி பிரசன்ட், வாழ்வில் என்பதை பி பிரசன்ட், நிகழ்காலத்தோடு வாழுங்கள். இப்ப என்னவோ இப்படி இருக்கணும், இப்ப நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னவோ அதை செய்ய வேண்டும். அதே போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய எல்லாமே செய்ய, ஆனால் அதில் முழுமையாக தன்னுடைய மனதை ஒப்படைக்காதீர்கள். அதனாலதான் பிரச்சனையா இருக்கிறது. அது இன்னும் அடிப்படையா சொல்லணும்னா, தியானத்தினுடைய உச்சகட்டம் இந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது எப்படிங்கிறது ஓஷோ எப்படி சொல்லுவார்னா, எப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதே கவலை என்பதை எதிர்கொள்ள தயாராக வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். எப்போ மகிழ்ச்சியாக இருக்கையோ ஆட்டோமேட்டிக் அடுத்த பக்கம் வந்து என்ன பண்ணா துக்கம் கட்டாயமா வரும். அதனாலதான் அவரு சொல்றது தத்துவம், ஆன்மீக தத்துவம்ங்கிறது எப்படி சொல்லுதுன்னா, நீ மகிழ்ச்சியாகவும் இருக்காத, அதனால கஷ்டமாகவும் இருக்காத, இன்பமாகவும் இருக்காதே, துன்பமாக நியூட்ரலாக இரு. புத்தர் மிகச்சிறந்த வகையில் ரொம்ப எளிமையாகவும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தத்துவத்தினுடைய மிகச்சிறந்த தத்துவம் அப்படிங்கிறது நிர்வாணம். நிர்வாணம் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இன்பமாகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையோடு இருத்தல், நடுநிலையோடு இருத்தல். பல முறை அவருடைய கோர்ஸ்ல ஃபைனல் அவருடைய அடிநாதமாக இருப்பது நடுநிலையோடு இருத்தல். இதுலயும் அடிக்ட் ஆகிறது அப்படி. ஏன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்குன்னு இருந்தா அடுத்த செலவு நீங்க வந்து துக்கத்தையும் சோகத்தையும் சந்திச்சே ஆகணும். அந்த மனநிலை அப்படிங்கிறது ஆன்மீகத்துடைய ஜென் மனநிலை, துறவு மனநிலை அப்படிங்கிறது அந்த இடம். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி தத்துவத்தினுடைய மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு நான் நிறைய தத்துவங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சதுல மிகப்பெரிய தத்துவமா பார்க்கிறது இன் யாங் தத்துவம். புத்தரோட அதுல மெயின் கோர்ஸ் அதுதான். இரவு பகல், இன்பம் துன்பம், வலது இடது, எப்பயுமே இந்த பக்கம் ஒரு 50, இந்த ஒரு 50, 50 கம்பல்சரி இருக்கும். துன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய மனிதர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. துன்பம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் இன்பமும் இருக்கும். இன்பத்தோடு மட்டுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை, துன்பமும் இருக்கு. அப்போ எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். நாம எதை அதிகமா எடுத்துக்கிறோம்னா, நம்ம பாதிக்கப்படுகின்ற போது கவலை பிரச்சனை இதை நம்ம அதிகமா எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ கவலையை பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு அருகிலேயும் இன்பம் துன்பங்களை எட்டக்கையும் வச்சுக்கிறோம். ரெண்டுமே சம தூரத்தில் வச்சு பாட்டு கடந்து போகணும். இது ரெண்டுத்துலயுமே நீ அடிக்ட் இல்லை, ரெண்டுலயுமே தொடர்பு இல்லாதவர் இலைமறை. அது பி பிரசன்டோட பி பிரசன்ட், அது பிரசன்டோட இருக்கும். இதுதான் தியானம். ரொம்ப பேர் சொன்னாங்க தியானம் மெடிடேஷன் நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, மெடிடேஷன் பத்தி உட்காருங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப யதார்த்தமானது. கண்ணை மூடிட்டு உட்காந்தா தியானம், அவ்வளவுதான். அது சொல்றதுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட போதாது. ஆனால் அதுல புரிதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரியது. ஒரு புள்ளிக்குள் ஒரு பூமியே இருக்கிற மாதிரி அது தியானம் அப்படிங்கிறது. அது வந்து சொல்லி அது புரிந்து கொள்ளக்கூடிய கலை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் புரிந்து கொள்வது தியானம் புரிந்து கொள்ளக்கூடிய கலை. கண்ண முடி உட்காரதில்ல, அது கூட வந்து ஒரு நேரடியாக இல்லூஷன் வந்து கடவுள் வந்து கை கொடுத்து தூக்கிட்டு போயிடார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ புரிதல் இல்லாமல் நீங்க எத்தனை முறை தியானம் பண்ண அந்த தியானத்துக்கான நேரம் வந்து வேஸ்டாக தான் இருக்கும். அப்போ புரிதலோடு உட்கார பொழுதுதான் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அப்போ தியானம் அப்படிங்கிறது அமைதியாகவும் பொறுமையாகவும் உட்காருது. அதை விட இந்த புரிதல் வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் கடந்து போகின்ற ஒரு பேருந்து மாதிரி இருக்கும். உங்களை நோக்கி எல்லா சினோரேஸும் சொந்த பந்தம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். நீங்க டிராவல் ஆகிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் நீங்களும் ஸ்டாப் ஆயிடுவீங்க. ஆனாலும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்மைக்கம் மென்மைகோ, நம் வருவாங்க பிறவாங்க, ஆனாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆக எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் பர்டிகுலரா யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக செய்யக்கூடாதுன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நான் சொன்னதுல ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கூடாது. வேரியேஷன் இருக்கு, அடிக்ட் ஆகிடக்கூடாது. நீங்க செய்யுங்க, உங்களுடைய கடமை எதுவோ அது கண்டிப்பா செய்யுங்க. ஆனால் அதிலே நீங்க உங்களை ஒப்படைச்சிடாதீங்க, அதில் இழந்து விடாதீர்கள், உங்களுடைய மனதை பறி கொடுத்து விடாதீர்கள். எந்த இடத்துலையும் சரி, அந்த இடத்துலதான் பிரச்சனை வருது. உங்களுடைய கடமையை செய்யுங்கள், கடமையில் தவற வேண்டாம், ஆனால் அதை கவலையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா கவலையோடு இருக்கின்ற எந்த மனிதனும் எந்த செயலையும் எப்போதுமே சிறப்பாக செய்யவே முடியாது. நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் எந்த செயலையுமே உங்களால் சரியாக செய்ய முடியும். இன்விசிபிளா சொல்ல போனா, கவலையோட ஒரு விஷயத்த உங்க பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ அந்த பிரச்சனை நீ அணுகுறீங்க, என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோகத்தோடு இருக்கலாம். இன்விசிபிளா சொல்ல போனா தட் இஸ் எ லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சி ஆடாகும். நீ கவலையோடு எப்போது யாரோட தொடர்பு கொண்டு பேசுகிறீர்களோ கவலைதான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்குமே தவிர அதில் மகிழ்ச்சிக்கு மாற முடியாது. அதே விஷயம் ஒரு விஷயம் இருக்குன்னா, அது மகிழ்ச்சியோடு மற்ற விஷயங்கள் பேசிட்டு கடைசியில ஒரு சின்ன ஹிண்டா இந்த பிரச்சனை என்ன பாச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா, ஓகே ஒரு 2 நிமிஷம் எல்லா பிரச்சனையும் இதுல வந்து நான் ஃபைனலா சொல்லக்கூடிய என்னுடைய சிற்றறிவு கிட்டவே நான் சொல்றது, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% முடிவு இருக்குது.
முடிவில்லாத பிரச்சனைகள் இல்லவே இல்லை. தைரியமா கான்ஃபிடென்ட் என் பொண்ணுக்கு என்ன பண்றது, என் பையனுக்கு என்ன பண்றது, என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றது, இது எனக்கு இந்த நோய் இருக்குதே, இதுக்கு முடிவு இல்லையா, அதுக்கு முடிவு இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இந்த கவலை, இதுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை விட்டுருங்க. எப்போ பிரச்சனைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதோ, கவலைன்னு ஆரம்பிக்குதோ, அது எழுதுறதுக்கு முன்னாடி தீர்வு இருக்குது, கட்டாயமா இருக்குது. வெரி கான்ஃபிடென்ட், 100% இருக்கு. அப்போ முடிவில்லாமல் எதுவுமே தொடக்கமே இல்லை. இறையினுடைய சட்டத்தில், இயற்கையினுடைய விதிப்படி முடிவு இல்லாமல் ஆரம்பம் இல்லவே இல்லை. அதனால வெரி கான்ஃபிடென்டா இருங்க. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இங்க முடிவு கட்டாயம் இருக்குது. அதை நோக்கி நகர்ந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆக மகிழ்ச்சி என்பதை மூலாதாரமாக கொள்ளுங்கள். மகிழ்ச்சி எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பது பேசுங்கள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியா இன்னொருத்தர் பேசுறவங்களே ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் எப்போ போல அழுது வஞ்சிட்டு அந்த மாதிரி ஆட்கிட்ட இருந்து முதல்ல நம்ம நவந்துடணும். நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நகரணும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிபி சுகர் இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்க 2 பேர் எப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், எங்க போனாலுமே உனக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்க இருந்தாங்கன்னா நம்ம முதல்ல எட்டக் பண்ணணும். ஏன்னா 2 பிபி பேஷண்ட் பக்கத்துல நீங்க உட்காந்தீங்கன்னா அவங்க அதை தாண்டி உலகத்தை வேற எதுவுமே பேசவே மாட்டாங்க. பார்த்தா எனக்கு இத்தனை இருந்து உங்களுக்கு, ஆமா எனக்கு இருந்து, நான் அப்படி சாப்பிட்டேன் இப்படி ஆயிடுச்சு, 1000 டிப்ஸ் சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவர்கள் பிரச்சனையை மட்டுமே பகிர்ந்து கொள்வார். அதை தாண்டி இந்த உலகம் பிரம்மாண்டது. படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான பாதையை மிக சரியாக காட்டி கொடுப்பதில் புத்தகங்கள் கைத்தேர்ந்தவையாக இருக்கின்றன. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நேரம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மணி 6 மணி. ஸோ எதற்கு இது சொல்றேன் அப்படின்னாக்க, குறைந்தபட்சம் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி ஆகிற யாருமே முதலில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, தீர்வு கண்டிப்பாக கொடுக்க முடியும். இன்னொன்னு, என்னுடைய புரிதலுக்கு அடிப்படையில் சொல்றேன், உங்களால ஒரு பிரச்சனை தீர்க்கவே முடியல, இதுக்கு என்னால இதை தாங்கிக்கவும் முடியல, இதுல இருந்து வெளியிலே வர முடியல, உடல் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும், நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது உறவுகளை பற்றி சொன்னேன். அதே மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, நோய் பிரச்சனை, அதை அடுத்தடுத்து நான் சொல்றேன். உறவுகளை பற்றி எப்படி நம்முடைய மனநிலைமை வைத்துக்கணும் அப்படின்னு. அப்போ இதுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல் ரீதியான, மன ரீதியான, பொருளாதார எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு அன்டாலரபிள், என்னால முடியவே இல்லை இது, அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு வருதுன்னா, ஒரு டிப்ஸ் என்னன்னா, அந்த டயத்துல மனதால் வேண்டிக்கிட்டு ப்ரேயர் சொல்றேன். நான் ப்ரேயர் சார் சொன்னதுக்கு பிறகு சொல்லலான் இருக்கேன். அந்த ப்ரேயர், சின்ன ப்ரேயர் வச்சுட்டு உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ தர்மம் செய்யுங்கள். உங்களால் எப்பொழுது ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை, தீர்க்க முடியவில்லை என்று நீங்கள் தீர்மானமாக உணர்கிறீர்களோ அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்யுங்கள். தர்மத்தால் ஆகாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் கர்மம் என்றால், கர்மத்தை தர்மத்தால் வெல்லலாம். அகத்தினுடைய மிகப்பெரிய கோட்ஸ் இதுதான். அப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, நோயால் பாதிக்கப்படுறீங்கன்னா இது கர்மாவால் வந்தது. அப்ப அந்த கர்மத்தை நீ ஜெயிக்கணும்னா அவர் கொடுக்குற ஹிண்ட் என்ன தெரியுமா? தர்மம் செய்யுங்கள். கண்டிப்பா உடனே மாறுதோ இல்லையோ, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும். அப்போ முடியல பிரச்சனை போது தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். எல்லா மதங்களும் போதிக்கிறது தர்மத்தை. தர்மத்தினுடைய அடிநாதம் என்பது நீங்கள் மகிழ்ச்சியாக, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்வை வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய டூல், ஒரு கருவியாக இருப்பது தர்மம். எனவே எல்லா நாள்லையும் எல்லா நேரத்துலையும் செய்யணும். ஒருவேளை அந்த மாதிரி செய்யறதுக்கு நேரம் கிடைக்கலாம், நான் என்ன பண்றது அப்படின்னு இருப்பீங்களா, கோயிலுக்கு போறது, மற்றவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றதே தெரியலங்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா, நீங்க தர்மம் செய்யுங்க. தர்மம் செய்கின்ற போது அவருடைய வாழ்த்து யார் பெறுகிறாரோ அவருடைய வாழ்த்து உங்களுடைய பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய சின்ன புரிதலை சொல்லிக்கிட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துக்குவோம். இன்றைக்கு ஏன்னா இதை நான் ஷேர் பண்றது எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கியிருக்கீங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன லெவல்லன்னு சொல்றேன். இதுல இருக்க அத்தனை பேருமே என்னை விட உயர்ந்தவர்கள், அதிகம் படித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், வயதிலும் உயர்ந்தவர்கள். அதனால அந்த அடியேன்னு சொன்னது அப்படிங்கிறது தவறு இருந்தால் மன்னிக்கும். ஆனால் இதுல நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னாக்க இட் வில் பி ஃபீட்பேக் யூஸ் டு ஃபார் அதர்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன விரும்பினது, பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், ஆனால் அதை உங்களுடைய மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயமா சொல்லியிருக்கேன். இதுல உங்களுடைய புரிதல் என்ன இருக்கு அப்படிங்கிறதுல ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? அண்ணா அண்ணா ஐயா ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க சார். தர்மம் தலை காக்குங்கிறது உண்மைங்கய்யா, அதுல மாற்றம் இல்லை. தர்மம் என்னைக்கு இருந்தாலும் தலை காக்கும், அதுல மாற்றம் கிடையாது. நன்றி. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் கம்மி தான்.
அந்த உணர்தல் இப்ப இருக்கும்போது நம்ம அதை வந்து தேத்திக்கிட்டு நம்ம அடுத்து நம்ம ஸ்டெப்புக்கான முயற்சிகள் எடுத்தோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம அடுத்த படிக்கு போயிடலாம். நன்றி. சரி, சுருக்கமா அடுத்தது. நன்றி சார் நன்றி தர்மா. சார் இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் டெய்லி வீட்ல நடக்க போற ஸ்டோரி தான் சார். ரொம்ப புடிச்சது. நாங்க அது மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் சார். நீங்க பிரசன்ட் பண்ணது வந்து அந்த பிரசன்டேஷன் எல்லாமே 100 அவுட் ஆஃப் 100ங்க சார். ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஓகே, சார். நன்றி டீச்சர். மிக்க நன்றி. மார்க் போட்டது நன்றி. நன்றி நன்றி. ஓகே, தலை என்ன தலை உள்ள வந்திருக்க. நன்றி. வணக்கம் தலை. வணக்கம் வணக்கம். நீங்க லேட்டா வந்துட்டீங்களா? கருணாநிதி சார் லேட்டா வந்துட்டீங்களோ? இல்ல கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே. ஓ ஆமா. கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. இதை பற்றி உங்களோட சுருக்கமான கருத்து சொன்னா நல்லா இருக்கும். மற்றவங்க பேச சொல்லுங்க சார். சரி, ஓகே. ஓகே. சரி, ஓகே. வேற? சார் குட் மார்னிங், பிரதீபன் பேசுறேன். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் கதை எல்லாமே சொன்னீங்க, கடைசியா அதுல ஒரு ரெமெடி சொன்னீங்க சார். ஆக்சுவலா தலையே போனாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனையே இருக்கு, ஒண்ணுமே தீர்க்க முடியல அப்படின்னா தர்மம் பண்ணுங்க அப்படின்னீங்க. ஆக்சுவலா நீட் ஆஃப் த அவர் இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு தர்மம் பண்ணா அந்த விஷயத்த அடுத்த விஷயம் மூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சொன்னீங்க. அது ரொம்ப வேலிட் பாயிண்டா இருக்கு அட் தி மொமெண்ட் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்திபன் சாரா? பிரதீபன். பிரதீபன் எப்படி இருக்கீங்க? வெரி குட். நீங்க தான் வந்திருக்கீங்களா செஷனுக்கு? ஆமா சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நன்றி. பரவாயில்ல, கரெக்ட். நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான், கரெக்ட். தேங்க்யூ. என்ன ஒரு அன்பான வணக்கங்க சார். நன்றிம்மா, வணக்கம். அது என்னன்னா என்னோட ஸ்டோரியா இன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்ததுங்க சார். ஏன்னா நான் வேலைக்கு போல, பட் வீட்ல இருக்கிறேன். அது எல்லாமே நானே சாக்ரிஃபைஸ் பண்றேன். நேத்து தான் அம்மாட்ட புலம்பிட்டு இருந்தேன், தமிழ் அம்மாட்ட. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க என் ஸ்டோரி நேத்து வந்து கேட்டுட்டு போய் சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அதுல இருந்து ஓவர் கம் ஆன மாதிரி இருக்குங்க சார். ரொம்பவே, அதாவது நீங்க சொன்ன விதம், அதாவது அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா எங்கேயோ என்னைய கூட்டிட்டு போகுது அப்படியே. என்ன டேப்லெட் மட்டும் தான் எடுத்துக்கல, மிச்சபடி எல்லாமே நடந்துச்சுங்க சார். அருமைங்க சார், இது சான்ஸே இல்ல. ஓகே ஓகே, நன்றி நேத்து நன்றி. நிஜமாலுமே அவங்க கிட்ட நான் புலம்பிட்டு இருந்தேன், இப்படி பண்றாங்க என்னால முடியல, லாஸ்ட் ஸ்டேஜ் போன மாதிரியே ஃபீல். நீங்க வேணா கேட்க பாருங்க, அம்மா சிரிக்கிறாங்க. எனக்கு அது இருக்கிறாங்களா அவங்க பக்கத்துல? சான்ஸே இல்ல. இல்லைங்க சார், தமிழ் அம்மா. ஓ ஓகே ஓகே. ரைட் ரைட். தமிழ் அம்மா கிட்ட நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் இந்த மாதிரி. அப்புறம் அவங்க சொன்னாங்க எல்லாம் சரியாயிடும், கிறிஸ்டல் வந்தா சரியாகும் சொன்னாங்க. கிறிஸ்டல் நம்மளே ஒரு கிறிஸ்டல் ஆக்கிட்டீங்க நீங்க இன்னைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷங்க சார். அதுதான் கிருஷ்ண சாந்தி மேடம் பாடின பாட்டை போடுறேன். பாலசுப்ரமணியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சாந்தி மேடம், வணக்கம். மிக அற்புதமா கதை மூலம் சொல்லி ஒவ்வொரு உண்மையாலுமே இந்த வேலைக்கு போற பொண்ணுங்க எல்லாருக்குமே என் உள்பட அவங்க சொன்ன மாதிரி உங்க கதையோடய நான் டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓ ரொம்ப மனசு வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அற்புதமா சொல்றீங்க. உங்களுடைய அந்த கம்பீரமான குரல்ல கேட்கும்போது காலங்காத்தால ஒரு புத்துணர்ச்சி வந்ததுங்க சார். ஓ, ரொம்ப நன்றி. ஒரு பேராசிரியர் சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியாவும் நன்றியாவும் இருக்கு. ஆசிரியர் தான், நான் பேராசிரியர் இல்ல, நீங்க தான் பேராசிரியர். ஆசிரியர். கடைசியா சொன்னது அந்த மனது இறுக்கமாக இருக்கும்போது தர்மம் செய்யுங்கள், அந்த பாயிண்ட் நான் பல நேரங்கள்ல கடைபிடிச்சிருக்கிறேங்க சார். ஆமா ஆமா. அதுக்கு பலன் வந்து நமக்கு வந்து உடனே இது கொஞ்சம் மனசு ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கஷ்டமெல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஆமா, அது உணர்ந்திருக்கேன். அது வந்து 100% உண்மைங்க சார். அது எல்லாரும் கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த துன்பங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணணும். நன்றி நன்றி மேடம். இதுல என்னுடைய சித்தர்களும் ஞானிகளும் சொன்ன விஷயம் அதை தான் நான் கொஞ்சம் என்னுடைய டைப்ல சொல்லியிருக்கேன். அதை விட என்ன, யாராவது ரொம்ப என்னால் முடியாத கஷ்டம்னா நேரடியாக இங்கே யாராவது இருந்தால் இங்கே ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வாங்க, வர்ற ஃபோனை கொடுக்குறேன், தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் இதை போனை திருப்பி கொடுத்துட்டு இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம், இதுக்கு பேசாம இந்த நெல் மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாம் போல் இருக்குன்னு அங்கேயே போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதை விட இன்னொருத்தவங்க நேற்றுக்கு சொன்னாங்க, அவங்களுடைய மகள் அவ்வளவு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் கிறிஸ்டல் குரூப்புக்கு தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடா பண்றாங்க.
அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அவங்களுடைய சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 25,000 30,000 அவ்வளோலாம் கொடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ண, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குது, ஒவ்வொரு முறையும் கேட்குது. அது அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துக்கிட்டு திட்டுது. அவங்க பாவம் அவ்வளோ அழுகுறாங்க. என் பொண்ணு அவங்க கடைசியில சரி அது மறந்து விடுங்கம்மாண்ணா, கடைசியில ஒரு ப்ரேயர் வைங்க ஏதாவதுனா, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அது அந்த பாசத்துக்கு அந்த அம்மா அவ்வளோ ஏங்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்படி என்ன பண்ண முடியும்? அவ்வளோத்துக்கு பணம் காசு கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க, என்னுடைய அன்பு நான் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறாங்க, அவங்கள நான் டேக் கேர் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நடுறாங்க. அதுக்கு வேற ரெமெடி நான் சொல்லியிருக்கேன். பட் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாலண்டியரா போய் செஞ்சு கூட என்ன வரப்போகுது, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இதில் பாலசுப்ரமணியன் சார் உங்களுடைய கருத்துக்கள். இல்லை, மியூட், யூ ஆர் இன் த மீட். அம்மாவுக்கு ஃபீஸ் இல்லாமல விட்டமின் மாத்திரை கொடுத்துட்டீங்க. அது இந்த கதைய முன்னாடியே எழுதிட்டு இருக்கீங்களா நீங்க, அவங்க அந்த அம்மாவோட கதைய? அதோட தியானத்துல தியானம் நிதானம் முக்கியமானது. அதே மாதிரி பிரச்சனைகள் அதை பேசக்கூடாது, வாய்ப்புகளா நம்ம கருதி அதை எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி தர்மம் செய்யறது, தர்மத்துல நின்று தர்மத்தை செய்யணும். அது தர்மபடி நடந்து நம்ம தர்மத்தை செய்யணும். அதுதான் எப்போதும் நம்ம நீங்க சொன்னீங்க முதியவர்கள்னு, எல்லாரும் மூத்தவர்கள் சொன்னீங்க. அந்த உடலுக்கு தான், மனசுக்கு கிடையாது அது. ஆமா, எஸ் எஸ், அதான் மன ஆசை அப்படிங்கிறது வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்றது. அந்த ஆசைகள்ங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல இன்னொருத்தர் இருக்கான, அவருக்கு ரொம்ப என்னடா அவருக்கு ஆசைன்னு கேட்டா லாஸ்ட் ஆச்சுன்னா இந்த அதே மாதிரி அந்த அம்மா கதை சொன்னீங்கல்ல, அறிவு இருக்கான்னு கேட்டாங்கல்ல, அறிவை யாருக்கும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆமா, இல்ல அந்த கேஷ் திட்டுது. அத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு எதிர்பார்ப்புக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதான் அது இப்ப இந்த கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கணும். ஆரம்பத்துல சுயமா நிக்கிறதுக்கு பழகிட்டு இருக்கணும். இல்ல நம்ம சைடு வந்துட்டாங்களா மாத்திருவோம் அவங்கள. பட் இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தையும். உலகம் சுத்திக்கிட்டு இருக்கோம், அதுல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகத்தை பத்தி சுத்துறது. அடே அப்பா, கவிஞர் ஆயிட்டீங்க. உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு, அதுல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு நல்லா சொன்னீங்க. ஓகே, நன்றி நன்றி. ஐயா ஐயா, இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க ஐயா, நான் பொண்ணுக்கு அனுப்பணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. எல்லார் சார்பிலையும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஆசை தம்பி என்னும் ஞான மூட்டை கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஆமாங்க சார், நாங்க குழந்தைய வளர்த்துனது ஒரு விதம், ஆனா நீங்க இப்ப சொல்றது விதம் கேட்டோம்னா இப்படியும் கூட வளர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எங்களுக்கு வருது. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி. ஏதாவது ஒரு முன்ஜென்ம பலன் எங்களுக்கு இருக்குதுங்க சார், நல்ல கர்மா ஏதோ இருக்குது. அதனாலதான் உங்களுடைய வார்த்தைகளை காலையில கேட்கிற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி இல்ல, அப்படி இல்ல, டாக்டர் வர்றது அதனால. வணக்கம் 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 தல, வணக்கம் 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 வணக்கம். கதை ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒரு படம் பார்த்த ஃபீல்ல நீங்க கொடுத்துட்டீங்க இந்த கதையில. இது என்ன நான் எப்படி பாக்குறேன்னா, இது நிறைய குடும்பங்கள்ல இது இந்த பிரச்சனை எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஈவன் அது நீங்க ஒரு அம்மாவுக்கு சொன்ன கதை பிள்ளைக்கும் இருக்கும், அப்பாவுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இதே கதை இருக்கு. அந்த எமோஷனல்ல எப்படி எங்க கொட்டது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க, இல்ல ஒரு பூனை வளர்க்குறோம் அப்படின்னா, சில பேர் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அந்த நாய் செத்து போச்சுன்னா அது முடிஞ்சே போச்சு. ஒரு 10 நாள் 15 நாள் அதையோட ஒரு மாதிரி அந்த சோகத்தோடய இதோடய இருப்பாங்க. ஆனா பெத்தவங்க வேற யாராவது செத்து போனா கூட அந்த ஃபீல் காட்ட மாட்டாங்க. பட் இந்த நாய் பூனைக்கு அவ்வளவு காட்டுவாங்க. சோ அந்த எமோஷன்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. ஐயோ, எனக்கு சில பேர் சொத்தெல்லாம் கூட எழுதி வச்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனையில அடிக்ட் ஆனவங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யறோம், என்ன பண்றோம், நம்ம குடும்ப உறவுகள்ல இருந்தாலும் நமக்கான லைஃப் வாழ விட்டுறோங்கிறது எல்லாருமே லேட்டா தான் புரியுது. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் ஐயோ இவனுக்காக ஒண்ணுமே, அவனுக்காக ஒண்ணுமே, இவனு செஞ்சோமே, நம்ம என்ன பண்ணோம், என்ன லைஃபுக்காக வந்தோங்கிறது புரிதல் இல்லாம தான் ஓடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு இந்த காப்பிரைட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கதையை படமாவே பண்ணிடலாம். இல்ல, உண்மையாவே நான் அது சீன் பை சீன் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா நீங்க சொன்ன விதம், அந்த இதை ஃபீல் எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மன ஓட்டத்திலையும் இந்த கதை ஒண்ணு இருக்கு. சோ இதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப வாழணுங்கிறது கண்டிப்பா வாழ்வாங்க. இதுல குரூப்ல பார்த்தவங்க எல்லாருமே
ஸோ இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமே இப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை. இன்னைக்கு டாக்டர் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, அதை தாண்டின ஒரு விஷயத்த நீங்க வந்து பிரேக் த்ரூ பண்ற மாதிரி அவங்க இல்லாத ஒரு குறைய வந்து நீங்க மாத்தி பண்ணிருக்கீங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். தொடரட்டும் உங்கள் சேவை. நன்றி நன்றி தல. நீ அடுத்து அப்கமிங்ல வாங்க. நன்றி. வணக்கம். இதுதான் நாங்களாம் வந்தோம்னா உங்களுடைய இதை வந்து இல்ல கேட்க முடியாது. ஏன்னா என்சைக்ளோபீடியா மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அப்டேட் பண்றீங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே நன்றி நன்றி. இல்ல என்னங்க ஐயா, நான் ஒரு கருத்துங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஆ நேத்து இருந்து எனக்கு மனசு ரொம்ப ஒரு குழப்பமா இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு எப்படி நம்ம விடை காண்றதுன்னு தெரிஞ்சு எனக்காக சொன்ன மாதிரியே இருந்தது. அப்படியா? எங்க சிஸ்டர் வந்து உடம்பு முடியாம பெட்லயே தான் இருக்கிறாங்க. ம் அவங்க பொண்ணு இப்ப சொன்ன மாதிரி அவங்க பொண்ணுக்கு எல்லாம் அப்படி லட்ச லட்சமா செய்யறாங்க. அவங்க வந்து சலிச்சுக்கிறாங்க. ஒரு அன்பு காட்டி செய்யறது இல்ல. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ம் நீங்க சொன்னதை நான் போய் அவங்ககிட்ட திருப்பி சொல்லுவேன் சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். நீங்க எனக்காக ஒரு ரெமெடி சொன்ன மாதிரியே இருந்தது. ஓ, மிக்க நன்றி. நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. வேற? ஆமா ஐயா, நான் சொல்றேங்க ஐயா. ஆ இப்ப நீங்க நீங்க சொன்னது வந்து ஏதாவது யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களதான் தேடுற மாதிரி இருக்குங்க ஐயா. ஐயோ, ஆசை தம்பி என்ன கேட்கலாமா, இது ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு இதுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஒரு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றதோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதோ, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது உங்க பேரு உங்க ஞாபகம் தான் வருங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க மனசுக்குள்ள ஒரு தீர்வுக்குண்டான இடத்துல இருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து உண்மையிலே உங்களை நினைக்கும் போது கண்ணுல தண்ணி தான் வருது. கடவுளை பார்த்துட்டோம் அப்படிங்கிற கடவுள். நிஜமாவே சொல்றேன், சத்தியமா வந்து உங்க அம்மா பேர் யானாம்பிகான்னு சொல்றீங்க. அந்த ஆனாம்பிகாலுக்கு நான் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஓகே நன்றி. ஐயா, என்னோட கருத்தை எனக்கு பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. ஐயா. ம் ஐயா, நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டதும் நான் என்ன மாத்திக்கிட்டதும் இதுல என்னன்னு சொன்னா ஐயா, ம் நான் வந்து முந்தி மத்தவங்க பேசும்போது எடை நிறுத்தி நான் பேசி பழகியிருந்தேன் ஐயா. ம் ம் இப்ப வந்து நான் மத்தவங்க பேசும்போது ஐயா, பொறுமையா அவங்க பேசுறத கேட்டுட்டு அதுக்கான பதில சொல்லணுங்கிறது தான் ஐயா இப்ப நான் நினைச்சேன். அது மாதிரி தான் ஐயா இப்ப கடைப்பிடிக்கிறேன். ஏன்னா நான் என்னோட விஷயங்களை சொல்ல போகும்போது ஐயா, என்னோட விஷயங்களோட அவங்களுக்கு தான் ஆறுதல் தேவைங்கிறத நான் உணர்ந்தேன் ஐயா. ம் ஓகே ஓகே ஓகே. ஆமா. அதனால நான் இப்ப எல்லாம் அவங்க சொல்றத கேட்டா அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறது தான் ஐயா முக்கியமா பேசுறது. ம் ம் ஓகே. அடுத்து ஐயா, அன்புங்கிறது வந்து இந்த தியானம் செய்யறவங்க இந்த மாதிரியானவங்க கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கு ஐயா. அத நம்ம உணர்றது இல்ல ஐயா. ம் இந்த அன்பை வந்து மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ ஐயா, நம்ம எதிர்பார்க்க கூடாது ஐயா மத்தவங்க நமக்கு அன்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி. ம் நம்ம கிட்ட நிறைய அன்பு இருக்கு. இந்த அன்பை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது நம்ம எந்த நேரமுமே நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கலாம் ஐயா. துன்பத்துல கூட நம்ம வந்து அத சந்தோஷமா அத வாழ முடியும் ஐயா. ஓகே. இது என்னோட வாழ்க்கையில நான் மாத்திக்கிட்ட விஷயங்கள் ஐயா. நன்றிம்மா. நன்றி. பரவாயில்ல, தியானத்துல இருக்கேன். நன்றி நன்றிம்மா உங்களுடைய கருத்துக்கு. நன்றி ஐயா. கலைவாணி மேடம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. நீங்க இன்னைக்கு ஒரு கதையில வந்து நம்ம கர்மாவோட க்ரக்ஸையே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு டிட்டாச்மெண்ட்டோட எந்த வேலையும் பண்ணுங்கிறத நீங்க சுவைப்பட கதையில சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது தான். பலன்ல அதான் கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறத சொன்ன மாதிரி தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம தலையில எடுத்துக்கிறோம். அதை தலையில இருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதை எதிர்பார்க்காத அப்படிங்கிறத நீங்க கதை மூலமா சொன்ன மாதிரி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். என்னோட லைஃப்லயும் நான் எப்பப்பெல்லாம் வந்து பலனை எதிர்பார்த்து இதை பண்ணணும், அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டோட பண்ணணும், அப்பெல்லாம் ஃபெயிலியர் தான் இருக்கு. அதை விட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியும் கிடைக்குது. ஓ இது இப்படி வெளியில வரும்போது தான் கிடைக்குது. அது குடும்பத்து மெம்பர்ஸ் மேலேயும் அப்படிதான். ஒரு டிட்டாச்மெண்ட் வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு கிளாரிட்டியே கிடைக்குது. இது இப்படி இவங்கவுங்க இப்படி இருக்காங்க, நம்மளோட இது என்னது, கடமை என்னது, அதை மட்டும் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கணும்
அப்படி இருக்கும் போது நம்மளால அந்த அன்பையும் இதையும் வெளியில இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியுது, பிற உயிர்களுக்கும் ஷேர் பண்ண முடியுது, அதுக்கான டைமும் கிடைக்குது. அப்ப நம்மளோட உலகம் இன்னும் விரிவடையுது. அப்ப நம்ம ஒரு கூட்டுக்குள்ள இல்லாம வெளியில போய் எல்லாத்துக்கூடயும் பழகிறது, அப்ப வந்து நம்மளோட இது வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்து வாழாம நம்ம இப்படிதான் இல்லாம விரிவடையறதுக்கான டைவர்ஜன்ஸ்க்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த டிட்டாச்மெண்டோட இரு அப்படிங்கறத நீங்க சொன்னதான் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுதுங்க. இது நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது லைஃப்ல. கரெக்ட்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதுல நிறைய விஷயத்த வந்து ஷார்ட்டா சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டா சொன்னேன். அதுல ஓப்பனிங் ஷாட்லேயே எப்படி வரணும்னா, டேரக்டர் இருக்காரு, அவரோட ஷார்ட்ஸ் எப்படின்னா ஆக்சுவலி படமா இருந்தால் ரொம்ப சூப்பரா வரும். ஓப்பனிங் அது திரைக்கு அது மாதிரி தான் எழுதியிருப்பேன். அவங்க அந்த பணம் வாங்கிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால தான் திரும்ப அதை மென்ஷன் பண்ணேன், திரும்பி ரிப்பீட் பண்ணலை. 30,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 3,000 ரூபா பிச்சைக்காரன்ட்ட கொடுக்குறாங்க இல்லையா, அது 10%, 30%, 10%, 30ல் 3,000 ரூபா கொடுக்குறாங்க, அதில் 10% கொடுக்குறாங்க, மற்ற எல்லாம் 30% கிட்டத்தட்ட சர்வீஸ், எப்போதுமே சர்வீஸ் செய்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கிது, ஒன்று கோரிலேட் பண்ணலாம். அது அப்படிதான் வரும், திரைக்கதை மாதிரி தான் அதை எழுதியிருப்பேன். கோரிலேட் பண்ணால் இவங்களுக்கு ஏன் கடவுள் இந்த ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்தாருன்னா, அவங்க அந்த மற்றவங்களுக்கு அதை சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, தானம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் நான் மென்ஷன் பண்ணுறது, உங்களுடைய வருமானத்தில் முதல் சேமிப்பு தர்மமாக இருக்கட்டும். தர்மம் என்பது அது செலவு இல்லை, அது சேமிப்பு, உங்களுக்கான சேமிப்பு. அதாவது ரொம்ப பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இறந்த பிறகு அதாவது தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம் சொல்றாங்க இல்லையா, அதனுடைய பொருள் தனக்கு என்று மிஞ்சியது. மரணத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு அவங்களுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க செஞ்ச என்ன தர்மம் மட்டும்தான் இருக்கும். ஆக தனக்கென்று மிஞ்சியது தர்மம் அப்படின்னா, அதன் பிறகு இங்க இந்த வாழ்வையில பணம் தேவைப்படும், மரணத்துக்கு பிறகு ஒருவருடைய பெற்ற அனாலிசிஸ் பண்ணா அவங்களுடைய தர்மம், அப்ப அங்க மிஞ்சி நிக்கிறது அவங்களுடைய தர்மம். அதனாலதான் தனக்கு என்று மிஞ்சி நிற்பது தர்மம் அப்படிங்கிற கோர்ஸ் அது. அதனால அந்த ஷார்ட்ல ஓப்பனிங்ல எடுத்தோடனே அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுவாங்க சர்வீஸ். கடைசி எல்லாருக்குமே, ஆனா கடைசி நேரத்துல கூட சில பேர் சேர்க்கணுங்கிறது தான் வரும், ஆனா கடைசி நேரத்துல சிலர் கொடுக்கணும்னு வரும். ஸோ அது ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, நன்றி. வேற யாராவது? சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய கதை ஓட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. அதில் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் வந்து அந்த மருந்தகத்தில் வேலை செய்கிற ஸ்டாஃபு. ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்திருக்காரு, ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கறாரு. பார்த்தவர் வந்து, அதாவது எப்படின்னா மனிதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் அவங்களுடைய உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்ற கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தாரு அது கொடுத்துருக்கலாம் மருந்த, இருந்தாலும் இவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமா, ஒரு சாதாரணமா வந்தா கூட அவர் கடமையை சிறப்பாக செஞ்சிருக்காரு என்ற ஒரு கருத்தை வந்து அங்க வலியுறுத்திருக்கிறீங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மக்களும் இந்த மாதிரி தான் வாழணும்ன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு இது. சாதாரணமா இருந்துடக்கூடாது, அவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்யறாங்க, என்ன நடவடிக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கதைகளை கேட்கணும் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்து மூலியமா விளக்கிருக்கீங்க. ரொம்ப நன்றி, சிறப்பு. செம்ம சூப்பருங்க, டக்கு அடிச்சு நொறுக்கிறீங்க. அருமையா இருக்கு. இல்ல நான் பண்ணி தான் சொன்னேன், அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பையனோட கேரக்டர், பொண்ணோட கேரக்டர், இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கல, ஒரு நம்ம ஜெகதீசன் சார் சொன்ன மாதிரி ஃபிலிம் ஓரியன்ட் தான். அது ஒன்னொன்னுக்கு பின்னாடி பிளாஷ்பேக் இருக்கும், அதோட அவங்க கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் ரெண்டுமே. அப்போ அந்த பையனோட அந்த இடத்துல சொல்லும்போது அது அழகான கொஞ்சம் பொறுமையா என்னால சொல்ல முடியல. அப்ப சொல்லும்போது அவங்க அந்த டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாமே அவங்க இன்டர்வியூ பண்ணது எல்லாமே பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்துதான் இருக்கும், அவங்க கொடுத்ததுதான் திரும்பி வருது. பார்த்தா ஒரு சாதாரண கதாபாத்திரம் முக்கியமா இருந்தது, ஒரு உயிரை காப்பாத்திருக்காங்க. அர்த்தமே எல்லாம் போயிருக்கோம். கிளைமாக்ஸ் அதுதான். ஒருவேளை அவங்க உண்மையிலேயே கொடுத்திருந்தாங்கன்னா கதை முடிஞ்சிருக்கும். கதையை கண்டினியூ பண்ணவரே அந்த மெடிக்கல் ஷாப் தான். கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணீங்க, சூப்பர், ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே, எனிபடி? இன்னைக்கு சொன்ன கதை வந்து நேற்று மணி நேரத்துல வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க ஒருத்தங்க, எங்கிட்ட யாரும் பேசுறது இல்ல அப்படி சொல்லி போட்டு. நீங்க உணர்வுபூர்வமா இன்னைக்கு சொன்ன கதை ரியாலிட்டியா முன்னாடி நடந்துருச்சு என் வாயில. ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. இன்னைக்கு பலருடைய எதிர்பார்ப்பு, பகிர்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத நிறைய எதிர்பார்ப்பு, அது ஆயிரம் இல்லை.
ஆமாம்மா. இல்லை இது என்னுடைய மற்றவர்கள் சொல்றதை கேட்டதுமே இது வந்து ஓஷோவோடது மற்ற ஆன்மீகத்தினுடைய புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் தான். எண்ட் பாயிண்ட்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துறது, மனதை அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கான இதுதான் ஸ்டோரி. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் அதோட அடிநாதம் என்னன்னா, மனிதர்கள் அந்த உள்ளுக்குள்ள வாழணும்னு நினைக்கிற ஆசை இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதா இருக்கும். சிலருக்கு ஒருத்தருக்கு உங்களுடைய ஆசை என்னன்னா, அவன் சொல்லிட்டு இருந்தான், யாரெல்லாம் பார்க்க அவங்க தலையில கூட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோன்னு கத்துவாங்க இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஆசை சின்ன சின்ன ஆசை இருக்கு இல்லையா, அது நிறைவேறாத ஆசைகள் அந்த ரொம்ப பேர் இருக்கும். அதன் பிறகு வந்து சில ஐன்ஸ்டீனுக்கே என்ன பண்ணணும், தாமஸ் ஆல்வா எடிசன் நினைக்கிறேன், அவர் போகும்போது நடந்து போனாருன்னா அந்த ஒரு லைட் மரம் இருக்கு இல்லையா, அதை தட்டிட்டு தான் போவார் ஒரு மரமா. அவர் சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்களுக்கு என்னடா அது லூஸ்தனமா இருக்க அப்படின்னுமா, ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பார்க்கும்போது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் டிராவல் பண்ணும்போது ஜன்னலோரத்துல உட்கார்றது அப்படிங்கிறது. அது குழந்தைத்தன்மை, அது நமக்குள்ள இருக்கிற குழந்தை யாரா இருந்தாலும் சரி ஜன்னலோரத்துல உட்காரணும். ஏன்னா அந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படி உட்கார்ற எல்லாருக்குமே தனக்குள்ள ஒரு குழந்தை குதூகலிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறதா தான் சொல்ல முடியும். ஓகே, வேற ஏதாவது சொன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஏன்னா இதுல ஒருவேளை என்னுடைய தவறாக ஏதாவது சொல்லியிருப்பனோ அல்லது நான் சொல்ல வந்தது சரியா போயிருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஆஸ்க் ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. ராஜ்குமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க சொன்னீங்க இந்த ஓசோவுடைய கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓசோ வந்து ஒரு இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு, புத்தம் சரணம் கச்சாந்தி, சங்கம் சரணம் கச்சாந்தி, தர்மம் சரணம் கச்சாந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து அவர் மட்டும்தான் சங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாப்ல. இந்த ஒரு சங்கத்துல இணைஞ்சதே ஒரு பெரிய கொடுப்பனையா நான் யோசிக்கிறேன். காலையில வந்து ஒரு நல்ல ஒரு குழுவுல இணைஞ்சு ஒரு அற்புதமான விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. எனக்கு நிறைய விடை தெரியாத விஷயங்களுக்கு இதுல விடை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து நான் உங்கள்ட்ட கூட பேசியிருந்தேன் சார், எல்லாருமே குழுல நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களையும் சாரையும் பேச விட்டாலே எல்லா கேள்விக்கும் விடை தெரிஞ்சிடும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால என்னுடைய குழு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளை நான் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இந்த கொஸ்டினை குறைச்சிக்கிட்டு சாரையும் நம்ம டாக்டர் சாரையும் பேச விட்டீங்கனாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இது வந்து இதான் சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ரொம்ப நன்றி. நன்றி. என்னுடையது இல்ல, சாரோட தான். அவர்கிட்ட சிந்தனது செதறதுப்பாங்கல்ல, அப்படிதான் டைம் கிடைக்கும் போய் பேசுறது. பட் முழுமை சாரோட டாக்டர் இளங்கோவோட தான். வெங்கட் அண்ணா உங்களோட சொல்லுங்க, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, கதை சூப்பர். நன்றி. புரியல. எல்லா இடத்துலயும் டச் பண்ணிட்டீங்க. ஓ சரி. ஓ ஏபிசி சென்டர்ங்கிற மாதிரியா? சரி, ஓகே. உங்களுடைய எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் கிடைச்சதுல. ஓகே. நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், ஒருவேளை தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவணக்க பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம். நன்றிமா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.